Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. ஸோ இன்னைக்கு நம்மளோட 6வது எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்லயும் நம்ம கூட எப்பவும் போல இணைஞ்சிருக்கு அப்படி மிஸ்டர் டைலர் டன். வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன டாபிக் பேச போறோங்கிறத நம்மளோட ஏகோபித்த நேயர்களுக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நானும் கிக்கும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ஸ் இன் தமிழ் சினிமான்னு இந்த வருஷத்தையெல்லாம் டாபிக் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் என்ன இஷ்யூடா, தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ்னால ஆப்வியஸா வர்சடைல் கிடையாது. இன்னொன்னு அவங்க படத்துல இருந்தே ஒரு யூஸ் இல்ல, நம்ம பாட்காஸ்ட் ஏற்கனவே யூஸ் இல்ல, அவங்கள போட்டதுக்கு இன்னொரு பெரிய யூஸ் இல்லாத விஷயத்த பண்ணோன்னு டாபிக் ஹாஸ் பீன் கன்வர்டட் டு லவ் அண்ட் தமிழ் சினிமா. கரெக்ட் தான். அவங்க மிச்சர்த்திங்கிற பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் சினிமால. சோ லவ் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமாங்கிறது வந்து ஒரு அதுல இருந்து பிரிச்செடுக்க முடியாத ஒரு ஃபேக்டரா மாறிடுச்சு. கரெக்டா? ஈவன் அது ஒரு வார் ஃபிலிமா இருந்தாலும் சரி, வார் ஃபிலிம் ஒன்றும் கிடையாது பெருசா, ஆக்ஷன் ஃபில்மா இருந்தாலும் சரி, த்ரில்லரா இருந்தாலும் சரி, பேய் படமா இருந்தாலும் கூட பேய்க்காவது காதல் இருக்கும். சோ அதனால வந்துட்டு காதல் படங்களை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சோம். ஆக்சுவலா காதல் வந்துட்டு தமிழ் சினிமால ஃபில்லர் மாதிரி. இதை ஏற்கனவே வந்துட்டு 1,23,000 கிளாசிபிகேஷன் பண்ணலாம். லவ் ஜானன் ஒண்ணு இருக்காது எனக்கும் தெரியல. பட் ஸ்டில் நாங்க அப்படி இப்படின்னு புரட்டி அலசி IMDb அது இதுன்னு போய் அதுல இருந்து உழப்பி ஒரு 10 படங்களை நாங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காதல் படங்களை மட்டும் பத்தி பேசலான் இருக்கோம். ஆமா. சோ லவ் ஃபிலிம்ஸ் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான், என்னதான் வந்து ஹாலிவுட்ல பல சப்ஜானர்ஸ் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ் இருந்தாலும் நம்ம ஊருக்கு நிறைய ஸ்பெசிஃபைட் சப்ஜானர்ஸ் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ் இருக்கு. கரெக்டா? அதேதான். இப்ப எப்படி நம்ம ஊருக்கு மசாலா ஃபிலிம்னு சொல்லப்படுகிற புது ஃபார்முலா ஒண்ணு கிண்டி எடுத்துட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே புது புது ட்ரெண்ட் செட்டிங் ஃபேக்டர்ஸா இருந்த விஷயங்களை சப்ஜானர்ஸா கன்வெர்ட் பண்ணாங்க. எப்படி ஹாரர் காமெடியை இங்க வந்து கன்வெர்ட் பண்ணாங்க, அதே மாதிரி தொன்று நடந்துட்டு வர ஒரு விஷயம் தான் லவ் ஃபிலிம்ஸ பல சப்ஜானர்ஸா பிரிக்கிறதுங்கிறது. கரெக்ட். சோ அப்பேற்பட்ட சப்ஜானர்ஸ் ஆஃப் லவ் பத்தி பேசி இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது. கரெக்ட் தான். இப்போ நமக்கு வந்துட்டு அந்த கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கே அது கிளாரிஃபைடா ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது. காரணம் என்னன்னா, படங்கள்ல பல இடத்துல ஃபில்லரா யூஸ் பண்றதுனால சில படத்தை வந்துட்டு அப்படியும் கிளாசிஃபை பண்ண முடியறது இல்ல. ஏன்னா 10 நிமிஷம் போர்ஷனை வந்துட்டு லவ் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன விஷயத்துல கிளாசிஃபை பண்றதே தெரியல இல்லையா? இந்த ஜானரை வந்துட்டு ஒரு படத்துக்கும் டிஃபைன் பண்றதே இங்க இருக்கு. அதுக்கு ஒரு PhD முடிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா. சோ அப்படி சொல்லி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு சப்ஜானர் ஆஃப் லவ் ஃபிலிம் தான் என்னன்னா, ஆப்வியஸ்லி அது ஒரு ஆக்ஷன் லவ் ஸ்டோரி தான். என்னன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வீட்டிற்கு அடக்கமான எந்த வன்முறையும் தெரியாம வளர்த்தப்பட்ட ஒரு பெண்மணியா அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால சல்லிப்பயகளா சுத்திக்கிட்டு இருக்க கருப்பா கோரமா இருக்கக்கூடிய வில்லன்கள் வந்து இவங்களை கைப்பற்றவோ இல்ல வந்து கற்பழிக்கவோ முயற்சி செய்யும் போது நம்ம ஹீரோக்கள் வந்து எப்படி உள்ள வந்து அவங்களை காப்பாத்தி அவங்கள இது பண்றாங்கிற ஃபார்மேட்ல பல படங்கள் வந்து இங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆண்மையை உணர்த்திக்கிறானாங்கிற மாதிரி காட்டிடுவாங்க. ஆமா, அந்த ஆக்ஷன் லவ் ஸ்டோரிங்கிற கேட்டகரிக்குள்ள இந்த மாதிரி படங்களை கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி படங்கள்னு சொல்லும் போது இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாவே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு வகையான மென்டாலிட்டிய நம்ம வயசு பசங்கள்ட்டையும் அதுக்கப்புறம் பாக்குற ஆடியன்ஸ்டையும் திணிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஆண்மையை வெளிப்படுத்தி ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டிய. ஆமா. ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துனா இன்ஃபீரியாரிட்டி. ஆமா. அப்ப நம்மளால இந்த புஜபலாக்கிரமத்தை எல்லாம் வச்சுட்டு இருந்தா மட்டுமே நமக்கு வந்துட்டு சில சரளங்கள் நடக்கும். நமக்குள்ள ஒரு சப்கான்சியஸ்ல ஏத்திடுவானுங்க இல்லையா? ஆமா. அது இல்லாம இன்னொன்னு இருக்கு. நீங்க வந்து வில்லனா இருக்கணும்னா உங்களுக்கு 24/7 வந்து செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆமா. ரேப் பண்ற அவங்களுக்கு மட்டும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கும். 24/7 உங்களுக்கு ரேப் பண்ற அந்த கேப்பபிலிட்டி இருக்கும், ஹராஸ் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கும். ஆமா. ஆக்சுவலா இந்த 24/7 பத்தி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இஃப் திஸ் ரேபிசம் வாஸ் வாட் டு சே, இஃப் ரேபிசம் இஸ் a kingdom then ஆனந்தராஜ் இஸ் the king of it. ஆமா. கண்டிப்பா ஆனந்தராஜ் அவர்கள் வந்து அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மேரேஜ் நம்ம பார்க்கணுங்க. அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மேரேஜே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த விமன் அபியூஸ் அதை பத்தில இந்த ஃபெமினிஸ்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, பல விஷயங்களை பத்தி. மரியாதை கொடுக்காம இருக்கிறது, அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுல. அப்பதான் ஆனந்தராஜ் எதுல கிளாசிஃபை பண்ணுவீங்க? அதை விட ஒரு விமனை பேஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் இந்த ஆக்ஷன் லவ் ஸ்டோரிங்கிற மென்டாலிட்டி வந்து ரொம்ப காலமா வந்து தமிழ் சினிமால இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்ப ரீசெண்டா வந்ததும் கிடையாது. இப்ப நம்ம
இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா நம்ம இப்ப இந்த ஜானர் வந்துட்டு இப்படி கிளாசிஃபை பண்ண தேவையில்ல. ஆக்ஷன் லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் ஸ்டோரினாலே லவ் இருக்கும். ஆமா ஆமா, அதான் அது வந்துட்டு இலவச இணைப்பு மாதிரி. இந்த பர்டிகுலர் சப்ஜானரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாரோட மைண்டுக்கும் வந்தது கில்லியா இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஜானர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு படம் அது கில்லி. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே கே எஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறம் வந்துட்டு பி வாசு போன்ற ஆட்களின் படங்கள் என்ன இருந்திருக்கும்னா இதுதான் இருந்திருக்கும். ஆமாமா, அவங்க அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப காலமா வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் சினிமாவே வந்து ரொம்ப மிசோஜனிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்ல வரலாம். அதாவது எப்படின்னா பெண்களோட பார்ட் வந்து எப்படின்னா பார்ட் இந்த ஃபிலிம் எப்படின்னா கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் த மென் இன் த ஃபில்மா தான் இருக்கும். சோ அதுதான் ஆக்ஷன் லவ் ஸ்டோரிஸோட போர்ட்ரேலா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது கிட்டத்தட்ட வந்து படம் பாக்குற பெண்களுக்குமே ஒரு வித மனநிலையா வந்து கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லலாம். கரெக்டா எப்பவுமே வந்து தே ஆர் ப்ரோன் டு ஆஸ்க் ஹெல்ப்ங்கிற மாதிரியே ஒரு மென்டாலிட்டியை கொண்டு இல்ல. இவன் வந்துட்டு அதாவது இவர் இல்லைன்னா இந்த அம்மானால எதுவுமே பண்ண முடியாது. இந்த அம்மா வந்துட்டு எப்படின்னா வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை அர்த்தமற்றதுங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. டக்குனு ஸ்டார் வந்தன்னையும் இவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவுதான், இந்த வாய்டுல போய் நின்றுவாங்க. சார் மட்டும் தான் தெரியுவாப்ல. இந்த இன்டர்ஸ்டெல்லார்ல அந்த லைப்ரரிக்குள்ள எப்படி சார் மட்டும் அப்படியே நின்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி போய் நின்றுட்டு இருப்பான். இந்த ஹீரோவை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பாட்டுக்கு மட்டும் இந்த அம்மா கூட வந்து ஆடிட்டு மத்தபடி வேற வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த பாட்காஸ்ட கேட்டு இருக்க நேயர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்பிடுறேன். அத ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருக்கோம். என்னன்னா நாங்க லவ் ஸ்டோரிஸ் சொல்லும் போது ஆரம்பத்துல என்ன பேசியிருந்தோம்னா பிராணநாதால இருந்து இன்னைக்கு இருக்க பிச் வரைக்கும் பேசலாம் தான் யோசிச்சு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு ரிலவெண்டான விஷயங்களா பேசணும். கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த சினிமாவை பத்தி பேச நம்மளுக்கு தெரியாது. ஐடியா இல்லாத விஷயத்த பத்தி பேசும்போது ஆப்வியஸ்லி நிறைய ஃபால்ஸ் ஃபேக்ட்ஸ் வந்து பேச வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம பார்த்த படங்களை பத்தி மட்டும்தான் இந்த இதுல அதுக்குள்ள இருக்க ஃபேக்ட்ஸ் வரும் படங்கள்ல இருந்து அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி. ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜானர் ஆஃப் லவ்னா லவ் ஸ்டோரி வித் சோஷியல் மெசேஜ். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் டைலர்? லவ் ஸ்டோரி வித் சோஷியல் மெசேஜ் வந்துட்டு எப்படின்னா ஆக்சுவலா நான் வந்துட்டு ரொம்ப லவ் ஸ்டோரிக்கு லவ் ஜானரை வந்துட்டு பெருசா இது பண்றோம் கிடையாது. ஆப்வியஸா தமிழ் சினிமா பண்ணி பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரிதான் இருக்கு. சொல்றேன், அது ஒரு பொங்கல் வடகரி காவிடேஷன் மாதிரிதான். டே இந்த ஸ்ட்ரீம் இதுவே கிரிஞ்சுல வந்துட்டு நீ தூக்கிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு தற்செய்தி சொல்ல வர சொல்லித்தல அப்படிங்கிற மாதிரிதான் அது. பட் ஆனா அது அப்படியும் சொல்லிட முடியாது. ரொம்ப ஜனரஞ்சகமான லவ் படங்கள்ல வந்துட்டு சொல்லும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு உள்ள இறங்கினாதான் லாஸ்டா சொல்ல போற கருத்து நல்லா என்ன வேணா பண்ணிட்டு இருக்கானுங்க. கடைசியில் என்ன கருத்து மாதிரி சொன்னா என்ன, முதல்ல அது அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரியும் போது டேரக்டர் மைண்ட் எனக்கு சொல்லுவீங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இதுல வந்துட்டு நாடோடிகள் படத்தை நான் சொல்லுவேன். அந்த படத்துல வந்துட்டு லாஸ்ட் இருக்கிற கருத்து நல்லா இருக்கும். அதே டைம்ல உங்களுக்கு நிறைய அது வேர்சடைலான கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு கண்டென்ட். அதுல வந்துட்டு லவ் வந்துட்டு ஒரு லவ் 3 பேத்துக்குமே இருக்கும். அது போக கிரிஞ்ச் லவ்வும் இருக்கும். சோ அது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட கம்பேரிசன் மாதிரி தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி இந்த லவ் அந்த மாதிரி 3 பேர்த்தோட லவ் மட்டும் அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட 3 பேர்த்தோட லவ்வும் அவனோட ஃப்ரெண்டோட லவ்வையும் காட்டி உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடி வைப்பாரு நம்ம சமுத்திரா. வச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பார்த்து கம்பேர் பண்ணி இடைகள் போட்டு அதுக்கப்புறமேல் லாஸ்ட் மொமெண்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல அந்த ரீச் இருக்கும். பட் எல்லா படமும் அந்த மாதிரி அந்த மேஜிக் எல்லா படத்துலயும் நடக்காது. இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னதுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நாடோடிகள்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ அந்த படத்தோட கருத்தே வந்து லவ் பத்தி தான். ஆமா, அதனால அதுல ஒரு சைசபிள் போர்ஷன் ஆஃப் ஃபிலிம் வந்து லவ் பத்தி இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. பட் ஆனா இப்ப மிச்ச படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய படங்கள் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சில படங்கள் இருக்கு. அந்த படங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த சோசியல் மெசேஜுக்கும் லவ்வுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அதுல ஒரு சைசபிள் போர்ஷன் வந்து லவ் தூக்கி. இங்க தோழர் வந்து ஆக்சுவலா பிகில மீன் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். கப்பு அப்புறம் கம்பெனி சிங்கப்பெண்ணு கடைசியில பாடுறது மாதிரி நீங்க சொல்லல இல்லையா? இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்த மாஸ் ஹீரோஸ் நடிக்கிற படங்கள்ல தான் இருக்குன்னு சொல்ல வரலாம். ஆமா, ஆக்சுவலா நீ வந்துட்டு இப்படி கூட அதை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு லவ் பட வாய்ப்பு கிடைக்குன்னா அந்த அம்மா அதோட படத்தை முடிச்சு கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு வாழ்க்கையில ரோல் கிடைக்காது. அதே ரோல் தான் திரும்பி கிடைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த டாடிஸ் லிட்டில் பிரின்ஸ் ரோல் கிடைச்சாலும் கஷ்டம் தான் வாழ்க. ஆமா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நான் கேள்வியே பண்ணிருக்கேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த டாடிஸ் லிட்டில் பிரின்ஸ் ரோல் நடிச்சு கிட்டத்தட்ட ரியல் லைஃப்லயே பைத்தியம் ஆகிட்டதாவும் நம்ம இது பாத்துருக்கோம். நம்ம இந்தியாவே பாத்துருக்கோமே, நிறைய பெண்மணிகளுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ண தெரியாத ரோல். ஒரு 28 வயசு கழுத மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு. அவ ரோடு கிராஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி படத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை.
இது வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் அப்படியே டிரைவ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தாக்கங்களும், அதாவது ட்ரெண்ட் செட்டிங் ஆஃப் திஸ் லவ் ஜானர். எப்பவுமே வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி விடும், மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட 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 பார்த்து திரும்பி ரீடிஃபைன் பண்ணி விடும் கொஞ்சமா, இல்லையா? ஒரே படம் பண்ணிருமான்னு கேட்டா கிடையாது. பட் சீரியஸ் ஆஃப் மூவிஸ் அந்த டிகேட்ல வரப்போ எல்லா படமும் வந்துட்டு கண்டிப்பா அது ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும், இல்லையா? இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம் என்ன, அலைப்பாய்தியை கிரியேட் பண்ண இம்பாக்ட். இன்னுமே சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிதான். அது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அலைப்பாய்தை வந்துட்டு இனிமே பல பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அலைப்பாய்தைக்கு அப்புறம் தான் இந்த ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க அதிகமானானுங்க, முதல்ல மணியை போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தோழர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமா, தனது ஜாதியை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தோழர்கள்லாம் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் எடுத்தாண்டா நாசமத்து போயிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி படத்துல வந்து ஓடுனவங்க 2 பேருக்கும் காஸ்ட் பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆமா, அதை விட்டு இப்போ நீங்க வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரு ஏரியாக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம். அது வேணாம், அது என்னன்னு தெரியல. அது இல்ல அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறனாலயா இல்ல அது என்னன்னு தெரியல. அதுக்கு அரைவு ஆயிடும் நம்ம. சோ நீ சொன்னதுல ஆக்சுவலா ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பீப்புள். அதுதான் வந்து நம்மளோட இப்ப நம்ம பேசின 2 ஜானராஸுமே இருக்குல்ல, அந்த 2 சப் ஜானராஸுமே பெரிய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க போறது இல்ல. என்னன்னா வந்துட்டு அது இப்ப ஆக்ஷன் லவ் ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம பையன் எடுக்கிற மிகப்பெரிய ஸ்டெப் என்னவா இருக்குன்னா, கராத்தே கத்துக்கு போவான், அப்புறம் 2 நாள் தெரிஞ்சிடும் அதனால அதோட யூஸ் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு முட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அதே வந்து லவ் ஸ்டோரி வித் சோசியல் மெசேஜ்னா அதுவும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் வந்து இப்ப எப்படி நாம் தமிழர் உரைகள் எல்லாம் கேட்டு கத்திட்டு இருக்கானுங்களோ, அதே மாதிரி இதையும் பார்த்து லூஸ் மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க, எதையாவது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம் நம்ம. பட் ஆனா சைக்காலஜிக்கல் லவ் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜானரா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அது காதல் ஆழமானது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இதோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், பிரபு சாலமன் என்கிற ஒரு மனிதர். ஆமா, அதை விட இந்த ஆள் மாதிரி நான் ஒரு லவ் ஜானர் எடுக்கிற டைரக்டரை பார்த்ததே இல்லைங்க. சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஆத்திரங்கள் வருது மக்களே மாதிரி. இதுக்கு வந்துட்டு 2 பேர் பெரிய கான்ட்ரிபியூஷன். இல்ல ஆக்சுவலா நீலேஷ், நான் இந்த விஷயத்துல வந்து உங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா மாறுபடுறேன்னு சொல்லலாம். ஏன்னா பிரபு சாலமன் மாதிரி ரொம்ப சயின்டிபிக்கலா, அதுக்கப்புறம் வந்து உடல் சம்பந்தமா வந்து ஒரு லவ் ஃபிலிம்ஸ் கூட உரையான்னு வர நான் பார்த்ததே கிடையாது. அதாவது அவரோட அந்த லவ் ஒரு டைலாக் நான் கேள்விப்பட்டேன், இதுன்னு நினைக்கிறேன், கையல் படம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து உள்ள போய் ஏதோ என் கொட்டலை புடிங்க அப்படின்னு ஏதோ பேசுவாரு. எப்படிங்க இந்த அளவுக்கு ஒரு டைலாக்? கிட்டத்தட்ட ஒரு சீஃப் டாக்டர் அவரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஒரு ஆளுனா, காதல்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உடம்புல ஒரு பார்ட், ஹார்ட் பக்கத்துல திருண்டா ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஜட்டி ஷேப்ல இருக்குது, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது உயிர் வாழணும்னா நீ காதலிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எனக்கு வந்து கேளுங்க. இது இந்த 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 வெறித்தனத்தை உண்டாக்குறதுக்கு 2 பேர் தான் காரணம். எப்படி வந்து இந்துத்துவத்தை உண்டாக்குறானுங்களோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு இன்டெகிரல் பாட்டு யாருன்னா பிரபு சாலமன் மற்றும் விஜய் டிவி. இந்த மைனா மற்றும் கயல், இந்த மாதிரி கும்கி, இந்த மாதிரி படங்களை எடுத்து நம்மள எந்த அளவுக்கு வெறியேற்றுவாப்லன்னா, மைனா சார் என் உசுறு சார் அப்படிமா, உசுர உருவி எடுத்து சாப்பிட்டு விட்டுட்டு ஸ்ட்ராவோட் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கா சார் அப்படிமா. இதுல என்ன லாஜிக்னா, அந்த ஹீரோக்கு வந்துட்டு மோட்டவே இருக்காது. இது அப்படியே அரைவாகுது. நெக்ஸ்ட் ஒரு டைரக்டருக்கு இது அரைவாகுது. மோஸ்ட் நான் முடிச்சுக்கிறேன். ஹீரோவே வந்து ஆக்சுவலா ஒரு 4-5 நாள் குளிக்காத மாதிரி தான் இருப்பாரு. இல்ல அவருக்கு இங்க அதாங்க, ஏங்க லவ் பண்ணிட்டு என்ன மயிருங்க அவன் குளிக்கணும், அதாங்க சாலமன் சொல்லவே வருது. நீங்க இங்க பாரு, கொரோனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கான சானிடைசரு, அப்புறம் முகக்கவசம், ஒரு மயிர் அடிய வேண்டாம் லவ் பண்ணலாம். ஆக்சுவலா அவர் படத்துல ஒரு சில படங்கள்ல டெஃபினேஷனே இருக்கும். அதாவது லவ் வந்துச்சுன்னா பசிக்காது, ஒரே வயிற்றுக்கு கீழே ஒரு எரிச்சலா இருக்கும் அப்படிலாம் கேட்கும். ஒருவேளை ஹீரோக்கு பீரியட்ஸ் வந்துருச்சான்னு யோசிக்க உண்மையான வார்த்தை. பல மூட் ஸ்விங்லாம் ஆயிட்டு இருக்கும் ஹீரோக்கு. ஆமா, அது போட்டு அடிக்கிறது, அப்படியே கேளுங்க அந்த பாடல்கள். இதுக்கு டிஎமான ஒரு பெரிய ஆக்சுவலா லவ்னாலே பாடல்கள் பத்தி நான் பேசிட்டு அதுக்கு வருவோம். நான் இது சொல்லிடுறேன். சார் எடுத்த படங்களை பார்த்தோட வெறி முடிச்ச அலைய மட்டும்தான் முடியும். இதுல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஹியூமனு லைஃப் கோல்ஸ் இல்லாம, மோட்டோ இல்லாம, இந்த பொண்ணு வந்தா தான் லைஃப் கோல் மோட்டோ எல்லாம் வரும். இத்தனை நாள் தாய் தந்தையர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உலகத்துல இந்த மோட்டிவேஷனல் டாக்கர்ஸ், சத்குரு மாதிரி ஸ்பீச் போடுறவனுங்க, இவனுங்க எல்லாம் வந்து 10 காசுக்கு ஆக மாட்டானுங்க. ஒரே ஒரு பொண்ணு சிந்து சமவெளி நடிச்சுட்டு டக்குன்னு வந்து நிக்க முன்னாடி, சரியா? அந்த பலகாங்கித படத்தை நடிச்சுட்டு முன்னாடி நின்று மைனா சார் உசுறு சார் அப்படின்னு சொல்லி கீழே போட்டு பரண்டு மாரியம்மனா ஆடி தலைய முட்டிக்கிட்டி எல்லாம் ஆட்டி விட்டு, அவ்வளவுதான் சார் இந்த ஈஃபில் டவர் ஓரமா தள்ளி வைங்க டக்குன்னு எடுத்து பிச்சு வச்சிருவாப்ல. அது மான்ஸ்டர் ட்ரிங்க் ஒரு 350 அரிசி வந்து நின்ற அளவுக்கு ஹீரோக்கு எனர்ஜி வந்துடும். இது வந்துட்டு தொண்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு படம் மட்டும் இல்ல, நீங்க என்ன படம் பாத்தீங்கன்னாலும் ப்ரொட்டாகனிஸ்டுக்கு ஒரே மோட்டோ தான். என்ன மோட்டோனா லவ்.
காதலிச்சு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதை தவிர எனக்கு வாழ்க்கையில எதுவுமே தெரியாதுங்கன்னு நினைக்கிற ஒரே ஹீரோ அவரோட மட்டும்தான் இருப்பாங்க. இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இவரே வந்து சவுண்ட்ஸ் லைக் சைக்கோபாத் மாதிரி தான். ஆமா சைக்கோபாத் இல்ல நம்ம ஒரு பேர் இருக்கும். இது வந்துட்டு யாராவது அர்ஜுன் இருந்தால் முன்னாடியே எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு நான் வந்து நிம்போ மாதிரி ஒரு லவ் மேனியாக்குவேன். இவனுக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. இவனுக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட இருந்து இதெல்லாம் வேணாம், இன்டிமேசி எல்லாம் தேவையில்லை. இவனுக்கு அந்த பொண்ணு அவ்வளவுதான். நீங்க டக்குனு அமலாப்பால் ஒரு பேப்பர் எழுதி கையில கொடுத்துங்க, தொட்டு அப்படியே அப்படின்னு ஆடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு இந்த காதல் வந்துட்டு உள்ள இறங்கி அப்படியே வந்துட்டு இந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டு அதெல்லாம் போகுது. அது எங்கேயோ எனக்கே பாரு ஒரு எனர்ஜி வந்துருச்சு எனக்கு. எங்கடா அமலாப்பாலும் தேடிக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ரியாலிட்டியில நடந்திருக்கு. இப்போ சார் சொன்னாரு பாத்தீங்களா அமலாபாலோட அந்த இம்பாக்ட, அத வந்துட்டு யாரு ஃபீல் பண்ணிருப்பானா எடிட்டர் லெனின். அந்த ஆத்திர ஒரு மக்கள் சொல்லிட்டு இருப்பாருல ஒரு பேட்டியில, அதுவும் அமலாபால்னாலதான். இது வந்து பிரபுசாலமன் முன்னாடியே சொல்லியிருக்காப்ல, சார் இதை விட நான் பண்ற மாதிரி ஆர்டி பீஸ் அப்படின்னு சொல்லி. அந்த லெனினோட வெறிய வந்துட்டு நம்ம வித்யார்த்திகிட்ட இறக்கிருப்பாப்ல அந்த படத்திலே. சோ இதான் எனக்கு இந்த ஜானர் தான் எனக்கு தெரிஞ்சு லவ் சைக்கோபாத் ஜானர் நினைக்கிறேன். ஆமா சைக்கோபாத் ஜானர்ஸ்ல இன்னும் நிறைய படங்கள்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருது. அப்புறம் 3-4 லாங்குவேஜ்கள் சக்சஸ்ஃபுல்லாக ரீமேக் செய்யப்பட்ட அர்ஜுன் ரெட்டி எனப்படுகிற படம் வருது. அந்த படத்தெல்லாம் வந்து வச்சு கடைசியில வருது. அதெல்லாம் கிரிஞ்சு ஃபிலிம்ஸ் ஆஃப் தி இயர்ல வரும். சோ அதை விட்டோம்னா அதுக்கடுத்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு ஒரு சப்ஜானரா இருக்கு. அதுல வந்து இவன் அதுலயும் வந்து ஆண்மையை ப்ரூவ் பண்ணதான் ட்ரை பண்ணுவாப்ல. இவர் ஆண்மைக்காக வந்து உணர்த்தி ஆகணும் இல்லங்க, உணர்த்தி ஆகணும் இல்ல டக்குறதுக்கு எல்ஜிபிடிக்யூல போட்டாங்க. இல்ல அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஃபேனி மேக்னெட் சீட் கோட் அடிச்சுட்டுருவாங்க. ஸ்டார்ட் அடிச்சுட்டுருவாங்க ஃபேனி மேக்னெட் அப்படி குப்புனோட பின்னாடி வந்துட்டு. அது ஆக்ஷன் மூவிஸ்லயும் அந்த மாதிரிதான். யார் யாரோ வருவாங்க அவங்களெல்லாம் விட்டுருவான். ஏதோ இந்த அம்மா ஒண்ணுமே பண்ணிருக்காது லவ் படத்துல. இவன் அடிக்கும் போது அந்த அம்மா நின்று வேடிக்கை பார்த்திருக்கு. இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கான் ஒருத்தனையும். இவனை அரெஸ்ட் பண்ணாம ரவுடி எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இவனு ரவுடி தான்டா. அப்படி பார்த்தா பர்ஸ்பெக்டிவ் மட்டும் மாத்தி பாருங்க சார். போலீஸியா சார் பயாஸ்டா இருக்கீங்க, டைரக்டரோட ஃப்ரெண்டா நீங்கிற மாதிரி இருக்கும். அந்த அம்மா அப்படிதான் மனசு நினைச்சிட்டு இருக்கும். ஹீரோ எப்படின்னே தெரியாது, அப்படியே ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி உனக்கு இந்த பொண்ணை மட்டும் இப்படி சச்சக்குன்னு பிடிச்சி சச்சக்குன்னு எடுத்து போடுவாப்ல. அது நடக்கிறதா அந்த ஃபேனி மேக்னெட் கண்டென்ட் நடக்கிறதா. சோ கமிங் பேக் டு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, இதுல 2 இருக்கு. அதாவது 2 பசங்க ஒரு பொண்ணு லவ் பண்றது. அது நம்ம காதல் தேசமா அப்படின்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு காணவில்லை நேற்றோட படத்துலவும் வரும். படம் பேர் தெரியாம பாட்காஸ்ட் பண்றாலே நினைக்க வேண்டாம். பல படங்கள் வந்துட்டு கிரிஞ்சா மண்டையில இருந்தால் நல்ல படங்கள்ல வெளியே. அந்த நீங்க சொல்ற அந்த பாட்டுல வரக்கூடிய ஹீரோ நடிச்ச படம் எல்லாமே குழம்புங்க கொஞ்சம். அதாவது ஒரே எல்லா படத்துலயும் சுத்திட்டு யாரு அவர் யாருன்னா நம்ம கார்த்திக் குமார், அவனின் அண்ணனின் மகன். இவரோட கெட்டப் இருக்கு பாத்தீங்களா, அதனாலேயே இவர் என்ன படத்துல நடிக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இவர் வினீத் அவர்கள் நடிச்ச படம் அது. ஆக்சுவலா அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. இன்னொன்னு வந்துட்டு ஒரு பையன் 2 பொண்ணு லவ் பண்றது. ஆமா இந்த ஆக்சுவலா இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஊர்ல எப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு படம் ஓடிச்சுன்னா அப்படியே ஒரு வருஷத்துக்கு அந்த படத்தையே புடிச்சிட்டு வேற படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பீரியட்ல ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். எப்படி வந்துட்டு நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுக்கு கான்செப்ட் கிடைச்சுன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களா எடுப்பாங்க அந்த மாதிரி. ஆமாமா. சோ இது வந்து ஆமா. சோ ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில நிறைய படங்கள் வந்திருக்காங்க. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை விட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மொரட்டு சிங்கிள்களுக்கான படம் வந்து ஒன் சைடு லவ் ஸ்டோரி. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீக்வன்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ வந்து சுத்திட்டே இருப்பாப்ல, சொல்லவே மாட்டாப்ல. கடைசியில அந்த ஹீரோயினாவே புரிஞ்சுன்னா அவ இவ்வளவு நாள் இவங்களுக்காக தியாகம் பண்ணிருக்காப்ல. இல்ல அவங்க ரெடியா இருப்பாங்க பேஷ் பண்றதுக்கு. இவன் இப்படிதான் வந்து கேட்பான் பேஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஒன் சைடு லவ் ஸ்டோரி அப்படின்னு. அது வந்து அது ஒரு predominantly used subgenre of love films னு சொல்லலாம். ஆக்சுவலா அது அந்த இது வந்து டைனோசர் காலத்துல அழிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன், இந்த ஒன் சைடட் லவ் ஸ்டோரிங்கிற கண்டென்ட். ஆமா இப்ப பெருசா வர்றது இல்ல. கரெக்டா. ஆமா சேட் எண்டிங் தானே. இப்ப டிண்டர் காலம் வந்துட்டு அப்புறமேல நீ என்ன போயிட்டு அந்த அம்மா கரெக்ட் அதெல்லாம் இதுக்கு டைரக்டா இறங்கிட வேண்டியதா களத்துல நீ இறங்கிட்டாங்க, எஃபர்ட் எடுக்கல யாரும். சோ அதனால அதையும் விட்டாங்க அந்த ஜானர் பேரு. அப்புறம் இன்னொரு பெரிய சப்ஜானரா இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஆண்களுக்கு பான் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் ஆர்கசம் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜானரான அந்த சப்ஜானராவை சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு பெண்களோட திமிரை அடக்கி ஆளக்கூடிய லவ் ஸ்டோரி. அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் கரெக்டா. முதல்ல அந்த அம்மா வந்துட்டு உக்கரத்துல இருக்கும், ருத்ரதாண்டவம் மட்டும் இல்ல உக்கரதாண்டவம் ஆடிட்டு இருக்கும் ராக்கி பாய்க்கு.
இவர் உள்ள வந்து இப்படி அடக்கி முட்டிக்கு ஒட்டிக்கி, அதாவது ஒரு ஜெனரஸான இண்டிபெண்டன்ட் விமனை, சோகால் இண்டிபெண்டன்ட் விமனை இவர் ஒட்டிக்கி இவர் பக்கம் இழுத்து வீட்டுல பாத்திர கலவு போடுறதா அந்த படம். ஆமா, அதோட ஆந்தம்னா எதை சொல்லலாம்னா வந்து இந்த பாட்டை சொல்லலாம். இந்திரா நீ எனக்கு கப்பகட்டு நீ, அந்த பாட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்னொரு படம் அட்டியே அட்டியே இவளே, அந்த பாட்டை சொல்லலாம். இந்த மாதிரி பல பாடல்கள் இருக்கு. அதோட பிராண்ட் அம்பாசடர்னா நான் வந்து யார் சொல்லுவேன்னா மிஸ்டர் சிம்பு அவர்களை சொல்லுவேன். எஸ்பிஆர் எனப்படுகிற சிலம்பரசன் டிஆர் எனப்படுகிற சிம்பு எனப்படுகிற லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஆமா, சார் எப்படின்னா நம்மள வந்து ரியாலிட்டில எல்லாம் ஏமாத்திட்டு போறாங்க, படத்துலயாவது நம்ம அவளுக்கு டாமினேட் பண்ற மாதிரி வச்சுப்போம். வல்லவன் ஏ டு தி பீட் டு தி வல்லவன் அப்படின்னு வந்து அவரோட படங்கள், அவரோட சிந்தனை எல்லாமே இதாதான் இருக்கும். ஆனா பார்த்தா இப்போ ட்விட்டர்ல வந்து வீடியோ இறக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க வந்து எப்படி நான் சமைக்க முடியும், நம்ம தான் நான் கத்துக்கணும் அப்படின்னு வீடியோ இறக்கிட்டு, நீ தானடா வல்லவன் எடுத்த. கரெக்ட். எடுத்தீங்க. அந்த அடக்கி ஆளுறதுங்கிறது வந்து சிம்பு தான் ஃபர்ஸ்ட் வருவாப்ல இல்லையா, ஃபேஸ் ஆஃப் அடக்கி ஆளுறது. ஆனா இது ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பெரிய ஆக்டர்ஸுமே வந்து இது ஒரு பெரிய டூலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர் ஆண்களுக்கு அதெல்லாம் பிடிக்குது. எம்ஜிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே, எம்ஜிஆர் படம் ரொம்ப பார்த்த படம்னா அன்பேவால வந்து சரோஜா தேவி அவங்களுக்கு வந்துட்டு இதா இருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதாதான் இருப்பாங்க, என்ன சொல்ற கொஞ்சம் இதாதான் இருப்பாங்க. என்ன சொல்றது, அந்த நம்ம ஊர் எக்ஸ்பிளனேஷன் டுவர்ட்ஸ் அராஜக பெண்ணா இருப்பாங்க தெரியுமா, ஆணவம் கொண்டு திமிர் கொண்டு இருக்கிறவங்க. அந்த பெண்ணை வந்து அடக்கிடுவாரு அவரு. அதே மாதிரி ரஜினி எவ்வளவோ படங்கள்ல பெண்கள் அடக்கிருக்காரு. அதாவது ரஜினி வந்து எவ்வளவு டைம் வந்து நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரோ அதுக்கு ஈக்குவலன் டைம்ல வந்து பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காப்ல. ஆமா, அவருக்கு ஆக்சுவலா ஒரு சார் வந்து ஒரு புக் எழுதுறதுக்கு ரெடியா இருக்காப்ல பெண்ணியம் பத்தி. ஆமா ஆமா, சோ அவருமே சொல்லியிருக்காரு. அப்புறம் விஜயும் சில படங்கள்லாம் சொல்லியிருப்பாப்ல. அப்புறம் கடைசியா இப்போ லிட்டில் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் இப்ப வரக்கூடிய பல பேர் வந்து பெண்களுக்கு கருத்து சொல்ற ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இதேங்க பெண்களுக்கு மட்டும் டக்குனு கருத்து சொல்லிருங்க, அவங்க தானே சும்மா இருக்காங்க. சொல்லி விட்டுனா அவங்க வாட்டு கேட்டு போட்டு நீட்டா அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க கேட்டு போட்டு ஃபெமினிசம் சொல்லி போட்டு ஒரு 150 சட்டத்தை உருவாக்கி இப்ப கடைசியில மென்னிசம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார். இல்ல ஆக்சுவலா இப்படி ஒரு ஃபன் நடந்திருக்குது. ஒரு 5 போலீஸ் நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறேன் ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல்ல. ஒரு 5 ஹஸ்பண்ட்ஸ் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. சார் நான் வந்துட்டு ஆக்சுவலா ப்ரூட்டலி அபியூஸ் பண்ணப்பட்ட மற்றும் வேற லெவல்ல வயலண்டா என்ன தாக்கப்பட்ட ஒருத்தன். இது யாருனாலும் என் ஒய்ஃப்னாலையும் என்னோட மாமியாருனாலையும். சரியா, என் கேஸ் எடுத்துக்கா போலீஸ்ல உட்காந்து கள்ள சாப்பிட்டு சிரிக்கிறாரு. அவன் தப்பி அப்படி சட்டமே கிடையாது, நீ என்ன மாக்காம பேசிட்டு இருக்க, போய் அடிந்து போ அப்படின்னு இருக்காருங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா இவனுக்கு ஆணவ பச்சம் பேசி பேசி இருக்க சும்மா இருக்கிற அம்மாவெல்லாம் எழுப்பி விட்டு அவங்களெல்லாம் பூரா சட்டம் உருவாக்க வச்சுட்டாருங்க. ஆமாங்க. அதே மாதிரி வந்து இது இந்த பர்டிகுலர் ஜானராவோட பஞ்ச் டயலாக், அதாவது ஒன் சிங்கிள் பஞ்ச் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜானரானா எதை சொல்லலாம் வந்துட்டு இதை சொல்லலாம். கீதா அதான் அந்த டாமினன்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்கோரை காட்டுவாங்க. அதுலயே வரும் வல்லவன் அழகே டு தி பீட் டு தி வல்லவன் அப்படின்னு வரும். அதுல அங்க பீட் ஆக்கிட்டோம். ஆமா, சோ நம்ம ரொம்ப சப்ஜானராஸ் வச்சு பேசிட்டு இருக்கனால அடுத்து வந்து கொஞ்சம் பர்சனலான விஷயங்களுக்கு போவோம். இப்போ இந்த பீரியட் வேர் வி லவ் ஃபிலிம்ஸ்னா எதுனா அடலசன்ஸ் பீரியட். கரெக்டா? ஆமா, கண்டிப்பா அந்த பீரியட்ல டார்கெட்டட் ஆடியன்ஸே உங்களுக்கு அதான். ஆமா, அடலசன்ஸ் தான். சோ வந்துட்டு அந்த பீரியட் நீங்க சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது லவ் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு பெரிய பிடிப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன அடலசன்ஸ்ல கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் பிடிச்சிருக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி உங்களை தூக்கி போட்டு அடிச்ச படம் படம். கரெக்ட், போட்டு தாக்குன திருப்பின படம் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்து ஆக்சுவலா கண்டு கொண்டேன் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, அது காரணம் என்னன்னு பார்த்தா அதுல தலை இருக்காரு. ஒண்ணு சச்ச பயாஸ் ரிவ்யூவர் பட் ஸ்டில் சொல்றேன். இல்ல ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற கூடிய படம். ஆக்சுவலா அதுல வந்து 2 பேரல் லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாருமே பேஷன் டுவர்ட்ஸ் இதா போயிட்டு இருப்பாங்க. நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸா இருக்க மாட்டாங்க, நல்லா எழுதிருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா அதுல ஒரு நல்ல என்ன சொல்றதுன்னா எல்லாருமே ரொம்ப 3 டைமென்ஷனல் கேரக்டர்ஸா இருப்பாங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு வாண்ட் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அது போகதான் இந்த காதலா இருக்கும். அது ரொம்ப நல்ல ரெப்ரசன்டேஷனா இருக்கும். அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா. அதை நம்ம பேசுவோம். நான் சொல்றேன், அந்த ஒரு பெர்ஃபெக்ட் மிக்சர் ஆஃப் லவ் தான் அந்த படம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஸ்டோரியில லவ்வோட டாமினன்ஸ் எவ்வளவு இருக்கணும், அதே மாதிரி ஸ்டோரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது அந்த படம் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி. இன்னொன்னு ரகுமான் அந்த படத்துல தெரிவிக்க விட்டுருப்பாங்க. ரகுமான் இல்லையா, சும்மா விடுவாப்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆளுனாலதான் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி லவ் படங்கள் வந்துட்டு, அதாவது இந்த பீயிங் கிரிஞ்ச்ல இருந்து. ஆமாங்க, அது ஆக்சுவலா ஒரு அல்ட்ரா ஃபேக்ட்டுங்க. ஒரு ஆல்பம் ஹிட்டா லவ் படத்துக்கு அவ்வளவுதான். லவ் படம் ஹிட்டுங்கிறது வந்துட்டு முன்னாடியே ப்ரீலியே வந்துட்டு நீங்க இது பண்ணிடலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துட்டா நான் இங்க இந்த சில்ற படத்தை கன்ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்கணும்னு இருந்தேன். ஒருத்தர் வந்துட்டு ஒரு 7 பாட்டு போட்டு வீட்டுல வச்சிருக்கிறாப்ல. அது எந்த படத்துக்கான போட்டுக்கலாங்கிற மாதிரி இருந்திருப்பாப்ல. சரியா, யாருன்னு பார்த்தா நம்ம தலை யுவன். சரி ஓகே, 7 பாட்டு இருக்குது, ஒரு சில்லறை இப்பதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்தான், வந்து சொல்லடா அப்படின்னு சொல்லி 7 பாட்டுக்காக ஒரு படம். யார் பிரேமா காதல். அந்த படம் ஆக்சுவலா வந்து நம்மளோட இனி வரப்போற டாபிக்ஸ்ல ஒரு பெரிய கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில சில பேர்கள் எல்லாம் நான் இன்னும் மென்ஷன் பண்ணல. அதாவது சிவானா, ஹிப்ஹாப்னா, அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா இணைந்திருக்கிற ஹரிஷனா, இவங்களெல்லாம் வந்து இவ்வளவு சீக்கிரமே நம்ம வந்து பேசிட்டோம்னா இந்த பாட்காஸ்டோட இதே போயிரும், சாரமே போயிரும். சோ அவங்களுக்கு பின்னாடி வரும். இல்ல அதான் இதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்குது. அதாவது என்னதுன்னா, லவ் ஜான்ரால மேஜரா பேசப்படக்கூடியவங்க யாரா இருக்கணும்னு பார்த்துட்டா ஹீரோயின். ஏன்னா அவங்கதான் வந்துட்டு லவ் ஜானராவோட டெபினிஷன் கரெக்டா. ஏன்னா எப்படின்னா சண்டை அங்கன்னு போயிட்டு இருப்பான், அந்த அம்மா தான் லவ் பண்ணிட்டு பாட்டை போட்டு அதுக்கு ஆடி எல்லா ஆடியன்ஸ் கூட்டிட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணுவானா, சாக்லேட் பாயிண்ட் பேர் வாங்கிட்டு போயிருவான். காதல் படங்கள் நடிச்சு இவன் காட்சிட்டு உள்ள இவனை கரைச்சிட்டு அடுத்தடுத்த படம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா அல்லோவா பண்ணிட்டு இருக்கு. வேற எவ்வளவு என்ன பேஸ் பண்ணியாவது என்ன படம் எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அந்த அம்மா பாவம் இண்டஸ்ட்ரி விட்டு இண்டஸ்ட்ரி தாவிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தாவும் போது பாதி ட்ரெஸ் வேற காணாம போயிடும். அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதை விட்டுட்டா இப்போ ஃபிலிம் தட் மோஸ்ட் அஃபெக்டட் யுவர் அடாலசன்ஸ் உங்களுக்கு ஒரு படம் அந்த மாதிரி எனக்கு ஒரு படம் இருந்துச்சு. பட் அந்த படத்தை நீங்க ஓட்டுவீங்க. பட் இருந்தாலும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். விண்ணை தாண்டி வருவாங்கன்னு சொன்னா செருப்பாலே அடிப்பாங்க இருந்து. அந்த படத்தை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஏன்னா அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் மியூசிக்கோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அடாலசன்ஸ்ல. கரெக்டா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல விண்ணை தாண்டி வருவாயா பிடிச்சுன்னு சொல்லக்கூடாது, ரெஹ்மானோட ஆல்பம் பிடிச்சதுன்னு சொல்லணும். இல்லங்க அப்படி சொல்ல முடியாது. விண்ணை தாண்டி வருவாயா ஆல்பம் பிடிச்சது, அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தேன். அந்த படமே நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். பட் இப்ப பார்க்கும்போது அதே அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஆப்வியஸ்லி இல்ல. பட் ஆனா அந்த டைம்ல தான் வந்து சும்மா நீங்க இந்த டைரக்டருங்கிற ஃபேக்டரை ரொம்ப ஃபேன்சி பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம். சின்ன வயசுல நீங்க பெருசா ஸ்ட்ரீம் ஆயிருக்க மாட்டீங்க. கரெக்டா? எனக்கு வந்து விண்ணை தாண்டி வருவாய வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிளெண்ட் லவ் ஸ்டோரின்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ லெஃப்ட் யுவர் பிரெயின் டவுன் இஸ் திஸ் யுவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன பண்றது, அது ரஹ்மானுக்கு வேண்டி பேசுறதுதான் இங்க பெரிய இஷ்யூவே. நிறைய படங்கள் ரஹ்மானால மட்டுமே பேசப்பட்டு அதுக்காக மாட்டேஜ் எடுத்து அந்த மயிரானையில பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். பட் ஸ்டில் ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் எப்படி ஆக்சுவலா எனக்கு வந்து தனி பாட்காஸ்டே போடணும் விண்ணை தாண்டி செஞ்சு, அப்புறம் இன்னொருத்தரையும் வச்சிருந்து நான் பட் சொல்றேன் என்னன்னா அது ஒரு டிபிக்கல் ஸ்டாக்கரோட படம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒருத்தன் டிரெக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கவன் எதுவுமே பண்ணாம முழுசா ஜெஷி ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா வேலைக்கு போயிட்டு இருக்கும். சரிங்களா, இந்த நாய் வீட்டுக்குள்ள வந்து சரசம் பண்ணி மொத்த பேத்துக்கு தெரியுது இந்த விஷயம். கடைசியில அந்த பிள்ளைய வேலைக்கு போக விடாம அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கதை. அதாவது ஒரு இண்டி விமன் வேற லெவல்ல ஒர்க் பண்ணி பெரிய ஆளாகக்கூடிய அந்த பொம்பளை மைட் சிஇஓ ஆயிருக்கலாம் இல்லையா. இந்த நாய் பின்னாடி வச்சுட்டு அந்த அம்மா வாழ்க்கை எடுத்து இவன் படம் பண்ணிடுவான். அதை வச்சு சச்ச செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் இருக்கிற ஒருத்தரோட கதை. பட் இதை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஓகே ஃபைன், கமிங் பேக் டு தி டாபிக். ஆத்திரங்கள் வருது மக்களே. சோ அதை விட்டுட்டோம்னா அடுத்துதான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபன்னியர் டாபிக்னு சொல்லலாம், இல்ல வந்துட்டு இதை வந்து ஒரு ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங் டாபிக்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டாபிக்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டாபிக் ஜம்ப் பண்ண போறோம். என்ன டாபிக்னா ஹவு டு மேக் எ ஹீரோயின் ஃபால் இன் லவ் இன் தமிழ் சினிமா. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் டாபிக். இது வந்து ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னன்னா மேபி இப்படி வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோட் பை ஆர் ஹீரோஸ்னு வச்சுக்கலாம். நீங்க இது ஆக்சுவலா வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பாட்காஸ்டோட டாபிக்கே டிரைவ் ஆயிட்டு போகும். அந்த அளவுக்கு இது ஒரு கிரிஞ்சஸ் டாபிக். இந்த இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, அந்த ஃபார்முலாக்களை வச்சுதான் தொட்டு இங்க இருக்கிற ஃபிகர்ஸே கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து வாழ்க்கைக்கே கடைசியில் ஒரு ஃபார்முலாவா மாறிடுது. கண்டிப்பா. சோ சொல்லுங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க நம்ம ஹீரோஸ் ஹீரோயின்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்துட்டு இது ஜெனரலைஸ்டா எப்படி இந்த தமிழ் சினிமால உலாவிக் கொண்டிருந்ததுன்னா, ஒரு ஹீரோ நல்லா அந்த ஆண்மை உடையோட அப்படின்னு சொல்லி அந்த 6 பேக் 8 பேக்ஸ் எல்லாம் காட்டி ஒரு 150 பேர்த்த போட்டு அடிக்கிற ஒரு ப்ரூட்டல் மென்னா இருந்தான்னு வைங்களேன், இந்த வெறி முடிச்ச வேங்கையா இருந்தானா காதல் வயப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதற்கு ஒரு பர்ஃபெக்டான உதாரணம் மட்டும் விண்ணை தாண்டி வருவாயா. ஒரு அதான் ஆக்சுவலா ஜென்ரலைஸ்டா இப்ப நம்ம லவ் பத்தி பேசிட்டாலே நம்ம பேசினா நம்ம அப்படி செய்வானுங்க இவங்க, காதலை பத்தி நான் மயிரா தெரியும் அப்படின்னு சொல்லி. என்னன்னா அதான் இவனோட லவ்வோட டெஃபினேஷனே இப்போ வந்துட்டு ஸ்டாக்கிங் தான் இல்லையா. நீ ஒரு பொண்ணை அன்னோன் தான், அந்த பொண்ணை நீ யாருன்னு டிஃபைன் பண்றதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, போய் புஷ் பண்ணுவ உன்னோட ஐடியாஸ், நீ யாருங்கிறது உன்னை செல் பண்ணிட்டு ஹவு டு செல் மை செல்ஃப் டு ஹர்.
அப்படின்னு செல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். செல் பண்ணும்போது ஆப்வியஸா நீ ஒரு ஒரு லெவல் வரைக்கும் ஸ்டாக் பண்ணுவோம். இப்ப அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருச்சுன்னா, ஐ மீன் அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அது ஸ்டாக்கிங் ஆகாது, கன்வர்ஷன் போட்டுரும். இஃப் இன் கேஸ் இந்த பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணிருச்சோ இல்ல உன்னை வந்துட்டு தள்ள ட்ரை பண்ணுது வேணாம் அப்படின்னு தள்ள ட்ரை பண்ணுச்சுன்னா நீ ஸ்டாக்கரா ப்ரிவேல் ஆயிட்டு இருப்ப. புரியுதா? அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் தி டே நீ பிறக்கும் போது ஸ்டாக்கரா தான். சோ அந்த அந்த மாதிரி வந்துட்டு படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவே அதாங்க, ஸ்டாக்கிங் தானே தமிழ் சினிமா. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? 100ல 10 படம் தான் ஸ்டாக்கிங் இல்லாம இருக்கும். ஆமா, கண்டவுடன் காதல் படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டாக்கிங் தான். இப்போ அதான் மனிஷர் படத்துல பாத்துட்டீங்கன்னா ஒருத்தன் ஒரு பொண்ணு சிரிக்குதுன்னா ஆப்போசிட் அந்த ஹீரோ சிரிச்சிட்டானா அது ஸ்டாக்கிங்கா ஆகாது. அதுக்கப்புறம் இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ஸ்டாக் பண்ண மாட்டான். அந்த பொண்ணை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு வேர்பலா வந்துட்டு வேற லெவல அந்த பொண்ணை வந்துட்டு கழுவி கொண்டிருப்பான். இவன் இந்த மாதிரி இவன் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத வச்சு கரெக்டா லவ் பண்ண வைக்கிறதுக்கு. அது வந்துட்டு இந்த மாதிரி வரும். பட் இப்ப அந்த பொண்ணு பிடிக்கல, பட் ஆனாலும் தலைவனுக்கு லவ் இருக்குன்னா ஸ்டாக்கிங் பண்ண. ஆமா, இப்போ நான் வந்து இப்ப நீங்க இதை பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு சீன் சொல்ல போறேன். இந்த சீன்ல நடிச்ச நடிகையோ பத்தி நான் சொல்ல போறது இல்ல. பட் இந்த சீனை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இது ஒரு டிபிக்கல் மாஸ் படத்துல வந்த ஒரு சீன். அந்த ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ். சரிங்களா? அவங்க பார்க்க ஒரு அழகா இருக்க, நேர்மையா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு போலீஸ். அவங்கள வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் பாக்குது. இது பார்த்தோன்னே என்ன பண்ணுதுன்னா, பார்த்த உடனே கண்டவுடன் காதலோ காமமோ. ஏன்னா ஷார்ட்ஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா அவங்க மூஞ்சிக்கு வைக்கிறாங்க, அப்புறம் வந்து அவங்க பிரெஸ்ட்க்கு வைக்கிறாங்க, அப்புறம் ஹிப்பு, அதுக்கப்புறம் வந்து பம்ப்ஸ். ஆமா, எல்லா ஏரியாஸையும் காமிக்கிறானுங்க. காமிச்சோன்னு இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்றாப்ல. அதுக்கப்புறம் அவ பெருசா மீன் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு சீன்ல அடுத்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இன்ஃபுளுன்சிங்கான ஆள் தான். பெரிய போலீஸ்கார் கிடையாது. இவர் வந்து நார்மல் லைஃப்ல இருக்கவர் தான். பட் ஆனா இவரோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. சோ என்ன வேணா இவர் புளுத்திட்டு பண்ணலாம் வந்தீங்க. ஆமா, கரெக்ட் தான். அதே மாதிரி பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு சீன்ல என்ன பண்றா அப்படின்னா, இது இந்த லைசன்ஸ் இல்ல, டிரைவிங் லைசன்ஸ் இல்லன்னு சொல்லி இறக்கி விட்டுறாங்க. இறங்கி என்ன பண்றாருன்னா, இன்னும் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் எதுவுமே இல்ல படத்துல. நேரா என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஹீரோயினோட பம்மை பிடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், பம்மை பிடிச்சிடுறாரு. அந்த ஹீரோயின் அப்படியே ஒரு ஆச்சரியமான இல்ல அதிர்ச்சியான ரியாக்ஷன் விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஹீரோ வந்து பல படத்துல பம் பிடிச்சிருக்காப்ல. ஆமா, இப்ப இத மட்டும் கேட்கும்போது உங்களுக்கு வராதாங்கிறது வந்து தலைவர் தான் நினைக்கிறேன். ஆமா, இத மட்டும் இப்ப கந்தசஷ்டி கவசத்துல கூட வந்து ஆக்சுவலா அந்த பொம்மை காக்கணும்னு சொல்லி ஒரு லைன் வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அந்த ஹீரோயின் வந்து இந்நேரத்துக்கு அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேபி அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இதுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு வந்தோம்னா இதை பத்தி இந்த சீனை மட்டும் நான் சொல்றேன். இந்த சீன் வந்து ஆக்சுவலா ஒரு சீன். இந்த சீனை எழுதுனவன் இல்ல நடிச்சவன் இல்ல எடிட் பண்ணவன் இல்லங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. உண்மையான வார்த்தை. காமெடி பிட்டா போட்டுட்டு இருக்கானுங்க, காமெடி பிட்டா போடுவானுங்க. இன்னொன்னு வந்துட்டு இது வந்துட்டு இது என்ன, இது மேல் டாமினன்ஸை காட்டுதா இல்ல ஹீரோஸ்டிக் வியூவை காட்டுதா இல்ல இது வந்துட்டு நீ வந்துட்டு அதான் என்ன சொல்றதுன்னா இந்த அத்தாரிட்டேட்டிவா ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா ஒர்க் பிளேஸ்ல, அதை வந்துட்டு இதுல வந்துட்டு காட்டி நமக்கு வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களா இல்ல ஒருத்தர் இதெல்லாம் பண்ணாலும் நல்லவரா இருக்கிற வாய்ப்பு இருக்கு, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கன்வென்ஷனல் டைப்ல இன்னொருத்தர் ரேப் பண்ணிட்டு அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சொல்ல வராங்களா இல்ல என்ன சொல்ல வராங்க எனக்கு தெரியல. இப்ப இதே மாதிரி இதே செட் ஆஃப் ஷார்ட்ஸ நான் போட்டு காமிச்சு இதே ஒரு இந்த சைக்கோ படத்துல வர மாதிரியே ஒரு கிரிஞ்சி மியூசிக் போட்டுட்டா ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சீனா மாறிடும். ஆமா, இதை நீ வந்துட்டு 60 FPS எடுத்து விட்டு பின்னாடி வந்துட்டு யாரு ஜெயராஜோ டிமான் போட்டானா முடிஞ்சு அது வந்து ஒரு டிபிக்கல் நல்ல லவ் படம் ஆயிரும். இங்க உட்காந்துட்டு தியேட்டர்ல கத்திக்கிட்டு இருக்கான் இந்த சீனுக்கு. அவ்வளவுதான். இது வந்து என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குதுங்கிறது இது 5 வயசாக்கு மூளை. வெளியே போயிட்டு இதே மாதிரி வெளியே என்ன சொல்றதுங்க, படம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது இவன் யாரோ ஒருத்தன் தகாத தரமா வந்துட்டு ஒரு தகாத வேலையை பார்த்துட்டுறான்னு வைங்களேன். இல்ல இப்ப இந்த படத்தை பாக்குறவனுங்க ஆப்வியஸ்லி என்ன இருக்குன்னா, சோ பொம்மை புடிச்சா நம்மளோட ஆன்மை தெரிஞ்சிருதுன்னு நினைப்பான். ஆமா, போய் எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு இருப்பான், புடிச்சிட்டு சேருபடி வாங்கிட்டு வர்றது. அதேதான். சோ இதுதான் வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு மேக் ஹீரோயின் ஃபால் இன் லவ் ஃப்ரம் அ மாஸ் ஃபில்ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல இன்னும் மசிலையா புடிச்சிரு, அவ்வளவுதான். புடிச்சிரு இல்ல உனக்கு வந்துட்டு நீ பல்கலை வேந்தனா இருந்தாலும் கரெக்ட் ஆகும். தெரியும், கண்டிப்பா. அப்புறம் உனக்கு ஒரு 150 கலைகள் தெரியணும், அந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதுக்கப்புறமேல் இனோவேட்டிவா ஏதாவது பண்ணி பட்டாசுகளை வெடிக்க வச்சு விசில் அடிக்க வச்சு 2 லட்சம் லைட் போட்டு உங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சாலும் 2 கோடி ரூபாய்க்கு லைட் செட் போட்டு பாம்பெல்லாம் வந்து ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இறக்கி அடிச்சு விட்டனா அந்த அம்மாக்கு என்கேஜ்மெண்ட் ஆனாலும் உன்னை லவ் பண்ணிடும்.
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது அதெல்லாம் ஸ்டார்டிங் இல்ல, அது ஸ்டார்டிங். நீங்க திரும்ப திரும்ப வந்து உங்களோட கடமை உணர்ச்சி எல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. அது பின்னாடி இருக்கு வரும். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருணை வச்சு கருணை அடிப்படையில் இது ஆகுவது, ஓட்டு ஆகுவது. கருணை அடிப்படையில், ஆமா ஆமா. கருணை அது அடிப்படையில் வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. இந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ஆட்களுக்கு, இந்த ஏழை பையனுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நடக்க முடியாத ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது, அப்புறம் அவங்க அந்த ஏத்தி வச்ச விளக்க வந்து அப்படியே அணையாம பாத்துக்குவது, அதுக்கப்புறம் வந்து ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது, அப்புறம் ஜாதியை பத்தி பேசுவதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல கருணை ஃபேக்டர்ஸ் வச்சு இங்க நம்மால் இருக்காருல்ல, இது நீங்க ஒரு மிகப்பெரிய அளவு விட்டீங்க. சாரு நீங்க சொன்னதெல்லாம் தாண்டி பியாண்ட் லெவல் ஒண்ணு பண்ணிருக்காப்ல. என்ன பண்ணிருக்காங்க? மாடர்ன் வே ஆஃப் ஸ்டாக்கிங் பிளஸ் மாடர்ன் வே ஆஃப் கருணை டெவலப்பிங். அது நீங்க irrespective ஆஃப் ஏஜ், நீங்க என்ன அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன ஏஜ் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, என்ன கருமாந்தமா இருந்தாலும் சரி, இத பண்ணீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். யாருன்னா நம்மால் பண்ணிருக்காப்ல. நம்மால் ஆண்டவர் சிம்பு வந்துட்டு வல்லவன்ல பாத்துட்டீங்கன்னா செருப்பை காப்பாத்தி காதல் வயப்பட, ஆமா செருப்பு திருடிட்டு வந்து காதல் வயப்படுத்திருப்பாப்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து மேக் சம் லேம் ஜோக்ஸ். அது வந்து கண்டிப்பா வந்து நான் யார குறிப்பிடுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் தெரியும். அது மாதிரி அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் லவ் பண்ண வைக்கும் ஸ்ட்ராட்டஜி. பாடி ஷேவிங் பண்ணிக்கலாம் தெரியுங்களா? பாடி ஷேவிங் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது இன்னொன்று இருக்கு, அவங்க அப்பனை வச்சு செய்யறது. என்ன மாதிரி பெத்த வந்து அதை புடிச்சு 2 ஏடு எழுதி விட்டீங்கன்னா, எங்க டேடி நீ இப்படிலாம் சொல்லாங்க, அந்த பிள்ளை காதல் வைக்கும். காதல் வந்துடும். மோதலுக்கு பின் காதலுங்கிற அந்த லாஜிக்ல வர படங்கள். அதாவது என்னன்னா வந்து தமிழ் சினிமா லாஜிக் படி அந்த பொண்ணோட எல்லா உரிமைகளையும் எல்லா மரியாதையும் அழிச்சுட்டீங்க, காதல் வந்துடும் இல்லையா, மொத்தமா சரணடைஞ்சிடும் இல்லையா. அதுதான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கை எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் வந்து நம்ம ஏன்டா வாழ்றோம், வெக்கமான சூடு நம்ம எதுவுமே இல்லையேன்னு நினைக்கும் போது அப்ப வந்துட்டு யாரு இருப்பா கண்ணு முன்னாடி? இது எல்லாத்தையும் பண்ணவன் யாரு? ஹீரோ. அந்த சில்லறா ஞாபகம் வரும். அப்ப வேற வழி இல்லாம அந்த அவனைதான் லவ் பண்ணும். அதான் கணக்கு. சோ அடுத்து வந்து இப்போ எல்லாமே பாத்துட்டோம். இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு ஹீரோயினை லவ்ல விழு வைக்கணும்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து 2 சைடுமே பேசி ஆகணும். கரெக்டா? ஒரு சைடு மட்டுமே பேசினா அத பத்தி கண்டிப்பா பேசணும். சோ பெஸ்ட் லவ் ஃபிலிம்ஸ் ஓவர் தி இயர் வந்து கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். அது இல்லாம ஒரு பாட்காஸ்டோட நிறைவு இருக்காது. பட் அதுக்கப்புறம் நம்ம கிரிஞ்ச் ஃபிலிம்ஸ்க்கு வருவோம். பட் ஃபர்ஸ்ட் கிரிஞ்ச் ஃபிலிம்ஸ் வந்தே ஆகணுங்க. கிரிஞ்ச் தாங்க அதிகம். பெஸ்ட் ஃபிலிம்ஸ் 10 பேசிட்டீங்கன்னா இங்க போறேன். கண்டிப்பா. சோ பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலா 10 தான் இருக்கும். அதான் பிரச்சனையே. சோ பெஸ்ட் லவ் ஃபிலிம்ஸ் ஓவர் தி இயர் பத்தி பேசலாம்னா, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா ஒரு லவ் ஃபிலிம்ஸோட ஒரு மிகப்பெரிய இதா இருந்திருக்கிறது என்னன்னா வந்து மௌனராகம் சொல்லலாம். மௌனராகம் பை மணிரத்னம் வந்து ஒரு பெரிய ஆக்சுவலி மௌனராகம் நான் என்ன நினைச்சேன்னா, டக்குன்னு என்னன்னா மச்சி வந்துட்டு டக்குன்னு எப்படி சங்கி குரூப் இருக்கோ அட்லி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாப்ல போல. இல்ல நான் மௌனராகம் பை மணிரத்னம் தான் சொல்ல போறேன். மௌனராகம் மணிரத்னம் வந்து ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து நிறைய நல்ல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. ஒருத்த ஒரு லவ் இருக்கு, அந்த லவ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆகுது. இவங்க 2 பேரும் அதை வந்து இது பண்ணிக்கலனாலும் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குங்கிறத வந்து ஆப்வியஸ்லி சொல்ல ட்ரை பண்ணிருப்பாப்ல. அதுக்கப்புறம் ஒரு இளையராஜா மியூசிக் அதுன்னு உண்மையாலுமே அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். அதான் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மீன் ட்ரை பண்றேன். என்னன்னா, ஆக்சுவலா நம்ம சொல்ற லிஸ்ட்ல வந்து பார்த்தா எசென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய, ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணக்கூடிய மற்றும் ரியலிஸ்டிக் அப்ரோச் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய, ஸ்டோரியில நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண படங்களை மட்டும்தான் நம்ம இங்க ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பா. பட் இன்டெகிரல் பார்ட்டா லவ் ஆக்ட் ஆகும். சோ இப்ப நான் ஒன்னு சொன்ன மாதிரி நீங்க ஒன்னு சொல்லுங்க. அதான் எனக்கு வந்துட்டு அதான் நீங்க சொன்ன ஏஜ் அந்த இரால பார்க்கும்போது 3ஆம் பிறை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல படம். அது ஒரு பெரிய ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ண படம் தான். அதே மாதிரி அதுல இருக்க லவ் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா வந்து அதுல வந்து ஸ்ரீதேவிங்கிறவங்க வந்து ஒரு மாதிரி மென்டலி இதா இருப்பாங்க. அந்த ஹியூமனோட டிரான்சிஷன் எப்படி இருக்குங்கிறத சூப்பரா காட்டி. ஆமா. சோ அந்த மாதிரி படங்கள் தான் லவ்வோட டெஃபினிஷனை வேற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணிருக்கிறது தான் வந்து ஆக்சுவலா வந்து பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ் லவ்வா மாறி இருக்கு இல்லையா? கரெக்ட். சோ அப்படி வரும்போது மணிரத்னம்க்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் இருக்காரு லவ் ஜானரால. ஆக்சுவலா அது வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லவ் ஃபிலிம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு ஆட்கள் வந்து நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தனிமைப்பட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ராப்பர் லவ் ஹீரோஸ்ன்னு வச்சுட்டீங்கன்னா இந்த மாஸ் ஃபிலிம் ஹீரோஸா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசனே ஒரு வேற இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான்.
அந்த படத்துக்கு கூட உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுமே தவிர கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆள் கூட உங்களால கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்க முடியாது. பட் நம்மளால ரிலேட் பண்ணிக்க கூடிய ஹீரோஸை வச்சு ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா லவ் ஃபிலிம்ஸ் எடுத்த ஒரு பெரிய டைரக்டர் யாருன்னா மிஸ்டர் செல்வராகவன். அவரை வந்து தூக்கிட்டு லவ் ஃபிலிம்ஸை பத்தி பேசவே முடியாது. கரெக்ட் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் புதுப்பேட்டையில பத்து லைட் போடுறத வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சாலும் அவர் எடுத்த ஒரு லெவலான படம் வந்து 7G. கண்டிப்பா 7G வந்துட்டு ரொம்ப நாள் ட்ரெண்டிங்ல இருந்த ஒரு படம் நினைக்கிறேன். இப்பவுமே வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய நம்ம ஏரியால இருக்க நம்ம பசங்க எப்படி நம்மளோட மென்டாலிட்டி ஷேப்பா இருக்குமோ அத ஒரு மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம். கரெக்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் என்னவா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி லவ்வ ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணியும் ஒரு தெய்வீகப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள்னு சொல்லலாம். கரெக்டா? ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லவ்ங்கிற எமோஷன் வரும்போதே ஒரு வீணை பின்னாடி பிளே ஆயிட்டு இருக்கும். ஆமாமா. பட் ஆனா டக்குனு 120 FPS போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா 7Gல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு லவ்வையும் லஸ்டையும் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணப்பட்ட. ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு லவ்வும் லஸ்டும் பிரிச்சு பார்க்கவே தெரியாது. கரெக்டா? அந்த டைம்ல லஸ்ட்ங்கிற எமோஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வந்து லஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அதை விட்டுனா அந்த லஸ்ட்ல இருந்து தான் லவ் பிறக்கும். அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா காமிச்ச படம் 7G. அதே மாதிரி யாரடி நீமோனி ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் ஃப்ரம் செல்வராகவன்ஸ் லவ் ஸ்டோரி. இந்த பாட்காஸ்ட்ல நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ கூட ஆப்வியஸ்லி நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கரெக்டா? கரெக்ட். சோ அந்த படமுமே பாத்துட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். அது ஆக்சுவலா அது ரிட்டன் மட்டும் தான் செல்வராகவன் நினைக்கிறேன். ஆமா, இது தெலுங்குல அவர் எடுத்தாரு. அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. இல்ல, ஆக்சுவலா அந்த படம் ஒரு வெல் ரிட்டன் கமர்ஷியல் லவ் ஸ்டோரி. என்ன கேட்டா ஒரு கமர்ஷியல் லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படித்தான் இருக்கணும். கண்டிப்பா. சோ அடுத்து ஏதாவது ஒரு பெஸ்ட் ஃபிலிம் சொல்லுங்க. அதான் எனக்கு ஆக்சுவலா அதுக்கப்புறம் நான் இப்ப இந்த கமர்ஷியல் லவ் ஸ்டோரிங்கும் போது கண்டுகொண்டேன் வாஸ் சம்வாட் கமர்ஷியல். என்ன கேட்டா அதை பத்தி முன்னாடியே பேசணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது குஷி கொஞ்சம் நல்ல படம். ஆமா, ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் இல்லையா? ஆமா, அது ஒரு நல்ல கமர்ஷியல் கண்டென்ட் தான். கண்டிப்பா. குஷியா இருக்கட்டும் வாலியா இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்துட்டோம்னா நல்ல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய படங்கள். அண்ட் லவ் இன்டெகிரல் பார்ட்டா வச்சு பண்ண படம். ஆமா. சோ அடுத்து நம்ம அந்த பீரியட்லாம் விட்டு இப்ப ரீசெண்டா வரக்கூடிய படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் ஃபிலிம், நம்ம ரெண்டு பேத்துக்குமே பிடிச்ச படம் என்னன்னா வந்து காதலும் கடந்து போகும்போது நலன் குமாரசாமி. அது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு அந்த படத்துக்கு. ஏன்னா அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் லவ், லைக் லவ்வ வந்துட்டு இன்டெகிரலா வச்சுட்டு பட் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பார்க்காத பட் இததான் என்ன கேட்டா சைக்காலஜிக்கல் லவ் ஃபிலிம். இதை நீ ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்துல இருக்கிற வேல்யூ புரியும். அந்த மாதிரிதான் இருக்கும். இதுல ஒரு பேஷிங் இருக்கு. இப்ப காதலும் கடந்து போகும் எடுத்தா அதுல ஸ்டாக்கிங் இருக்காது, பேஷிங் இருக்காது. ரெண்டு பேரு அந்த புரிதலை நோக்கி போயிட்டு இருக்கிறத மட்டும் தான் காட்டியிருப்பாப்ல. கரெக்டா? அது இன்னும் ஃபன்னியர் வே. கண்டிப்பா. இல்ல, இப்ப நம்ம ஊர்ல மொரட்டு சிங்கிளுக்கான படம்னு சொல்லி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. மொரட்டு சிங்கிள் நிறைய பாட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா? பட் ஆனா உண்மையான மொரட்டு சிங்கிள்களுக்கான படம் எதுன்னு கேட்டீங்கன்னா காதலும் கடந்து போகும் தான். இவனுக்கு மொரட்டு சிங்கிளா இருக்கிறதுங்கிறது வந்து ஆப்வியஸ்லி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இவங்களுக்கு இந்த மாதிரி காதல்கள் நிறைய இருந்திருக்கும். இந்த படத்தோட முந்தைய பேர் வந்து எஸ்பிமோ காதல். இதோட கொரியன் ரீமேக்குமே நான் பாத்திருக்கேன். அது வந்து மை டியர் டெஸ்பராடோன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஆக்சுவலாவே என்ன ஆகும்னா இந்த மை டியர் டெஸ்பராடோவுக்கும் காதலும் கடந்து போக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஒரு நாள் நைட் இவங்க 2 பேரும் சரக்கு போட்டு அந்த ஒரே ரூம்ல படுத்துருவாங்கல்ல. அப்ப வந்து மை டியர் டெஸ்பராடோல அவங்க உண்மையாலுமே செக்ஸ் பண்ணிடுவானுங்க. இதுல பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இத மேபி நம்மளோட கல்ச்சுரல் விஷயங்களுக்காக மாத்தி இருந்திருக்கலாமா என்னமோ. பட் ஆனா ரெண்டுமே கொடுக்குற விஷயம் ஒண்ணுதான். அதாவது லவ்ங்கிற ஒரு விஷயத்த வேற மாதிரி டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. கரெக்ட். ஆக்சுவலா அந்த டெஃபரேஷன் டுவர்ட்ஸ் தேர் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ தி கோர்ஸ் ஆஃப் டைம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஆக்சுவலா நான் 2 படத்தை இங்க மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 படமே வந்துட்டு லவ் இன்டெகிரல் பார்ட்டா வச்ச அதர் ஜானர் படங்கள். ஒன்னு பருத்தி வீரன், இன்னொன்னு சுப்பிரமணியபுரம். சூப்பர், நல்ல படம். இந்த 2 படமுமே வர்த்தான படம் எனக்கு தெரிஞ்சு. தமிழ் சினிமாஸ் பெஸ்ட் லவ் மூவிஸ்ல இதுவும் கண்டிப்பா வரும். கண்டிப்பா. இப்ப பருத்தி வீரன் ஆக்சுவலா ஒரு உண்மையாலுமே அது ஒரு லவ் படம்னு கூட சொல்லலாம். அந்த பருத்தி வீரனை கரெக்டா? ஆமா, அது லவ் படம் தான். கன்ஃபார்ம் லவ் படம் தான். அது லவ் படம். அப்புறம் அந்த வாழ்வியல் சார்ந்த படம்ங்கிற மாதிரி சொல்ல வரலாம். சுப்பிரமணியபுரமே ஒரு நல்ல ஆக்ஷன் படம் வித் தி லவ் கோஷன்ட். அதுல வந்து கடைசியா இவங்க சாருக்கான ரீசனாவே இந்த லவ் தானே இருக்கும். ஆமா, அதுவுமே உண்மையாலுமே ப்ராப்பரா டீல் பண்ணப்பட்ட
ஒரு பெரிய அவங்க 2 பேத்துக்குமே ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் இருக்குங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருப்பானுங்க. இப்ப நீங்க நினைச்சா ஒரு பொண்ணை போய் ஸ்டாக் பண்ணி பண்றது கிடையாது அந்த படத்துல இருக்கிறதெல்லாம். அவங்க 2 பேத்துக்குமே மியூச்சுவல் அட்ராக்ஷன் இருக்கும். அதுதான் ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லவ் இல்லையா? கரெக்ட். அதுதான் நம்மளுமே சொல்ல வரோம். அதுக்கப்புறம் இந்த நம்மளோட சப்ஜானர்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த சோசியல் மெசேஜ் த்ரூ லவ் ஃபிலிம், அதுல வந்து கண்டிப்பா உண்மையாலுமே ஒரு ரொம்ப நல்ல படம். இந்த படம் இல்லாம லவ் ஸ்டோரி சொல்ல முடியாதுன்னா காதல்ங்கிற ஒரு படம். அது வந்து பாத்தீங்கன்னா இவரு பாலாஜி அவர் எடுத்தது. அந்த படம் பாத்துட்டீங்கன்னா வந்துட்டு அதுவுமே வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கிளாஸ் காஸ்ட் டிஃபரன்சஸ் வந்து ஒரு நார்மல் இன்னசென்ஸ் அவங்க லவ் பண்றதை எப்படி பிரிக்குதுங்கறத வந்து இல்ல அந்த படம்லாம் வந்துட்டு நம்மள வந்துட்டு மென்டலி அஃபெக்ட் பண்ணிடும். கண்டிப்பா. அதுவா இருக்கட்டும் இல்ல கட்டுரை தமிழா இருக்கட்டும். கட்டுரை தமிழ் ஆக்சுவலா இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும் அந்த படத்தை. கண்டிப்பா அது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அதே ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு படம். நம்மளுக்கே ஒன்று ஒரு பாயிண்ட் மேல இந்த கப்பல் சேர்ந்துடணுங்கிற மைண்ட் செட் வரும். பட் ஆனா ஏதோ ஒண்ணு துரதிருஷ்டமா நடக்கும்போது நமக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய படம். அந்த அளவுக்கு ஒண்ணு என்கேஜ் பண்றது லவ் படம் பண்ணுச்சுனாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. அப்புறம் இங்க வந்துட்டு இந்த சாக்லேட் பாய் பேசிட்டு இருக்கும்போது காதல் படம் இந்த லவ் படங்களுக்காகவே டெவலப் ஆன ஒரு ஹீரோ மேடி, மின்னலே மற்றும் அலைப்பாயுதே போன்ற படங்களை வைத்து அல்ட்ரா லெவல்ல பிரேக் த்ரூ கொடுத்து சாக்லேட் பாயா அப்ப வளம் வந்துகிட்டு இருந்தாப்ல இல்லையா? புரியல என்னது? இல்ல கண்டிப்பா அவருமே வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நல்ல ஒரு ஆள் தான் இந்த யூனிவர்ஸ்குள்ள. ஆமா, நீ வந்துட்டு எப்படின்னா மேடியை கேஷ் பண்ணி நீ வந்துட்டு லவ் படம் எடுக்கிறனாலே அது ஆப்வியஸா ஆடியன்ஸ் ரீச் ஆயிரும். அந்த மாதிரி ஷாமா இருக்கட்டும் மேடியா இருக்கட்டும் அவரெல்லாம் அப்படித்தான். பட் ஸ்ரீகாந்த் ஒருத்தவர் வந்துட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாப்புல உழப்பிடுறது வேற கதை. அண்ட் இந்த இடத்துல இந்த சைக்கோ லவ் ஜானர்னு சொல்லும் போது சேதுன்னு ஒரு படம், அது ஒரு தமிழ் சினிமா பிரேக் த்ரூ படம் அது. பட் அது எப்படி சொல்றது, இந்த ஃபீலை ஒரு படம் கொடுக்குதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம முன்னாடி பேசின மாதிரிதான் எப்படி கட்டுரை தமிழ் ஒரு ஃபீலை கொடுக்குதோ, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீ சைக்கோவா மாறது ஒரு பெரிய விஷயம், லைக் மாறது உறுதி. பட் இந்த ஜானர் வந்துட்டு உனக்கு கண்டிப்பா ஹார்ட் ஹிட் பண்ணும். எண்டா அது பாலானாலே ஹார்ட் ஹிட் பண்ணும். நம் நாட் அ பிக் பாலா ஃபேன் பட் ஸ்டில் சொல்றேன். பட் சேது ஹேஸ் டு பி மென்ஷன்ட் இன் லவ் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுக்கும்போது ரீசன் பீயிங் அந்த த்ரூ த கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு அதுவும் இல்லாம அதுல காஸ்ட் ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருப்பாப்ல வச்சு அந்த பியாண்ட் தட் லவ்வோட அந்த அந்த பவர் ஆஃப் லவ்ங்கிறோம்ல, பிரபுசாலமன்ஸ் பவர் ஆஃப் லவ்ல இது பாலாஸ் பவர் ஆஃப் லவ் அதை இறக்கிருப்பாப்ல. அதனாலதான் வந்துட்டு சேது அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சோ அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ சப்ஜானர்ஸ் ஆஃப் லவ் பேசணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோயின்ஸ் எப்படி இது பண்றதுன்னு பேசணும். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் பேசியாச்சு. இப்ப கடைசியா எப்பவும் போல நம்ம எதை பேசுவோம் அதுக்கு வந்துடலாம். கிரிஞ்சு ஃபிலிம்ஸ் இந்த லவ் ஜானர்ங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். அப்படி பேசும்போது இல்ல நான் இங்க ஆக்சுவலா இது இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இதுல வந்து நம்ம இந்த குணா சிலுன்னு ஒரு காதலு ஓகே கண்மணி அந்த மாதிரி படங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணல நினைக்க வேணாம். அந்த படம்லாம் நல்ல படம் தான். மதராசப்பட்டினமா இருக்கட்டும், வாரணமாயிரமா இருக்கட்டும், இதெல்லாமே கன்ஃபார்ம் நல்ல படங்கள் தான் இல்லையா? ஆமா கண்டிப்பா நல்ல படங்கள். இதெல்லாம் கடந்து போய் நம்ம வந்துட முடியாது தமிழ் சினிமால. கண்டிப்பா இதெல்லாம் பெஞ்ச் மார்க் பண்ணப்பட்ட படங்கள். அதுலயும் குணாலாம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பெஞ்ச் மார்க். கரெக்டா? அது பை சந்தான பாரதி. படம் ஞாபகம் இருக்கும், ஆனா அவர் யாருன்னே ஞாபகம் இருக்காது நமக்கு இல்லையா? அமித்ஷா அலைஸ் சந்தான பாரதி அலைஸ் சண்டா அந்த ஆள் எடுத்த படம். அந்த ஆளுக்கு வேற லெவல் நாலேஜ் போல. பட் அவரை நம்ம யூஸ் பண்ணல. தமிழ் சினிமால பல பேர்த்த நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணாம விட்டுறோம். கண்டிப்பா அவர் ஒருத்தர். ஆமா இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணாம விட்டது வந்து கண்டிப்பா ஒன்னு டைம் கன்ஸ்ட்ரெயினா இருக்கும், இல்ல உண்மையாலே மறந்துடும். மத்தபடி இந்த படங்களும் ஈக்குவலி கம்பீட்டன்ட் வித் தி ஃபிலிம்ஸ் தட் வி ஹவ் மென்ஷன்ட். இல்ல இந்த பெஸ்ட் பாம்பேவையும் தில்சேவுமே நீங்க பேசாம போறீங்க எவன் கேட்பானே. பட் லாஜிக் என்னன்னா மணிரத்னம் எடுத்த பாதி படங்கள் லவ் பண்ணதா இல்லையா? அதுல எல்லாமே வந்து மிகப்பெரிய படத்தை நம்ம சொல்லியாச்சு. கரெக்ட். அதான் நீ ரகுமான் அட்ரஸ் பண்ணிட்டாலே மணி அட்ரஸ் பண்ண மாதிரிதான் அவர் அட்ரஸ் பண்ண மாதிரிதான். சோ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிஞ்ச் ஃபிலிம்ஸ் ஆஃப் லவ் ஜானருக்கு வந்துருவோம். இப்போ நீங்க சொல்லுங்க டைலர் அவர்களே. இல்ல எனக்கு ஆக்சுவலா நான் கிரிஞ்ச் எப்படி டிஃபைன் பண்றேன்னு முதல்ல சொல்லிடுறேன். கிரிஞ்ச நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா ஒரு கருத்தை முன் வச்சுட்டு அந்த கருத்து கிட்டத்தட்ட படத்துல 1.5 மணி நேரத்துல அவனே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பான். இல்ல ஆக்ஷன்ஸ் அந்த கேரக்டரோட ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். டே இப்பதான்டா சுக்குள் என்னடா பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி படங்களை தான் நான் வந்துட்டு கிரிஞ்சா கன்சிடர் பண்றேன். ஒண்ணு. இன்னொன்னு ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணி 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 பண்ணி
ஆடியன்ஸ் இப்படி எடுத்தா சூப்பர்ப்பா அப்படின்றாங்கிற அந்த அந்த மென்டாலிட்டியில வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா இது ஒரு 2,143,000 தடவை பார்த்திருப்பேன், பட் ஸ்டில் அதே தான் எடுப்பானு. ஆமா, அதே மாதிரி இந்த மிசோஜினிகளுக்கு ஆர்கசம் கொடுக்கணும்னு சொல்லி எடுக்கப்படுற படங்கள். ஆமா. அப்புறம் சோ அப்படி அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம படங்களுக்கு போயிடலாமா இல்ல உங்களோட டெஃபினேட் வேர்ட்ஸ் கிரிஞ்சு சொல்றீங்க? இல்ல படங்களுக்கே போயிடலாம். படங்களுக்கு போயிடலாம் இல்லையா? படங்களுக்கு போயிட்டா சில படங்களுக்கு வந்துட்டு பேர் மென்ஷன் பண்ண மாட்டோம், சிச்சுவேஷன்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஆஸ் மென்ஷன் பட் லைக் நம்ம ப்ரீவியஸா வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டோரி ஒன்று மென்ஷன் பண்ணோம் இல்லையா, பேர் இல்லாம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அனானிமிட்டியில ஒரு கிளைம் பண்ணுவானுங்க தேவையே இல்லாம. இது வந்துட்டு அது நம்ம தேவையில்லாம மன உளைச்சல் ஏற்படுத்திட்டு இருக்கோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மௌனராகம் ரீமேக் ஒன்று வந்துச்சு, அந்த 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 கிரிஞ்சு படத்தையெல்லாம் வந்துட்டு கிளைம் பண்ணுவானுங்க இதெல்லாம் நல்ல படம் உங்களுக்கு என்ன மயிரா தெரியும் அப்படின்ட்டு. கண்டிப்பா. ஆனா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ மௌனராகமோட ரீமேக் இன்டோ ராஜா ராணி பாத்துட்டீங்கன்னா அதுல இப்ப இருக்க கிரிஞ்ச் லெவலுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த படம். ஒரு தனி டாபிக்காக நம்ம எடுக்கலாம் தமிழ் சினிமால. பின்னாடி பிப்ளியோகிராஃபி போட்டா என்ன இவங்களுக்கு பிரச்சனை போச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை அந்த கொச்சுனுக்கு வந்துடணும். அதுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க இவனு, அது என்னன்னே புரியல. ஆனானப்பட்ட கிறிஸ்டபர் நோலனே ஜோனத்தன் நோலன் வச்சு எழுதிட்டு சங்கடப்படம் பேரை போட்டுருக்காப்ல. கரெக்ட். ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல, ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை நாங்க ஏன்டா அது அவனோட அடிஷனல் சீட்டர், அதை வாங்கி நீ என்ன மாதிரி எழுதுறேங்க நான் தான் எழுதுனேன் அப்படின்னு வந்து நின்றுவானு. அதுதான் பிரச்சனையே இங்க. அது ரொம்ப பெரிய நினைப்பு. அதை விட்டுருவோம், நம்ம மறுபடியும் கிரிஞ்ச் ஃபிலிம்ஸ்க்கே வருவோம். சோ நீங்க ஆரம்பிங்க, எந்த கிரிஞ்ச் ஃபிலிம் வந்து உங்களை பாதிச்சது ரொம்ப? என்ன வந்துட்டு ஆக்சுவலா சுந்தர் சி படங்கள் பாதி பாதிச்சிடும், காதலை பேஸ் பண்ணி வந்தா. காரணம் என்னன்னா உங்களுக்கு அதுல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக்கிங் இருக்கும், பட் ஸ்டில் ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதான் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கொஞ்சமா நம்ம எல்லாம் எடுக்கணும். கரெக்டா? விமன் பேசிங் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணா இது கண்டிப்பா வந்துட்டு கேவலப்பட்டான இம்பாக்ட் கிரியேட் ஆகுங்கிற ஒரு 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 பேசிக் சென்ஸ் விட்டுருவாங்க. டிமாண்ட் இருக்காப்புல காட்டுறதுக்கு ரெடியா இருக்கா, காசு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்னா என்ன வேணா பண்ணலாங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ அதுல முக்கியமான படம் அப்படிங்கும்போது இந்த கலகலப்பு 2 அந்த கருமாந்திரம்லாம் வந்துட்டு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. கலகலப்பு 1ல ஸ்டாக்கிங் இருக்கும் இல்லங்கிறது அதுல இருக்காது ஒண்ணு. இன்னொன்னு அது நல்ல படம் சொல்றேன், இந்த மாதிரி எடுக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்காது. அதை விட நீங்க அரண்மனை சீரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. கடைசியா பிரான்சிஸே அப்படிதான். அரண்மனை இப்போ சுந்தர்சி படம் வந்து எப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து இதெல்லாம் தேவையில்ல, பிளான் பண்ணலாம் தேவையில்ல. பிளே பை மேன்ஷனுக்குள்ள வந்து சும்மா கேமரா தூக்கி அதை பக்கம் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன செட் ஆஃப் ஷார்ட்ஸ் கிடைக்குமோ அதேதான் இவரோட செட்டுக்குள்ளயும். இவன் லவர் வந்து 2 பீஸ்ல ஆடிட்டு இருப்பான், அதை வந்து இவன் ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் லவர் 2 பீஸ்ல வந்து இவன் பாத்துக்கிட்டு இருப்பான். இது வந்துட்டு என்னது கேங் பேங்க்ல வருமா, இது இதுல கேட்டகைஸ் ஆகிற பான்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. ஆமா, ரொம்ப எரோட்டிக்காவை மையமா வச்சு. ஆமா, அது இதுல பெரிய சோகமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த இவர் எடுக்கிற எல்லா படத்தோட பேசிக் ஆடியன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி பாட்டு அவ்வளவு ஹிட், குச்சி ஒரு குல்ஃபி பாட்டும் ஹிட். ஏடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதீங்க, அது நம்ம அது வந்துட்டு வேற. கரெக்டா? இவரோட ஆடியன்ஸ் யாருன்னு இவருக்கு நல்லா தெரியும், ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த கருமாந்திரம் முடிச்ச காட்சியை ஒரு சின்ன பையன் போய் பார்த்தான்னா என்ன ஆகும்? இது நம்ம வந்து தத்துவ பச்சுதான் பேச வரல, லாஜிக்கா பேச வரும். நமக்கே லைட்டா அந்த பாட்டை பார்த்தா ஒரு ஃபீல் வச்சு. இல்ல கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஏ சர்டிபிகேட் வாங்கின படத்தை கிளிக்க போறதே கிடையாது. ஏன்னா வந்து ஏ சர்டிபிகேட் வாங்கின படம் 18 வயசுக்கு மேல இருக்கணும். இதெல்லாம் யூ சர்டிபிகேட் வாங்கி வரக்கூடிய படங்கள், டாக்ஸ் எக்ஸம்ஷனோட வரக்கூடிய படங்கள். கரெக்ட். ஆனா இதுல வந்து ஹீரோயின் எப்படி வந்து டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு 2 பீஸ போட்டு வந்து ஆடிட்டு இருக்க முடியுதுங்கிற விஷயம் தான் நமக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இந்த சாஃப்ட் மானுங்கிற விஷயம் தான் இங்க வந்துட்டு ரொம்ப என்ன வந்துட்டு பாதிக்குது. இல்ல ஸ்டெப்பே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோயின் வந்து உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு சொல்லுவாரு. பட் ஆனா வந்து இந்த பாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொமான்ஸ் பாட்டுல பாத்தீங்கன்னா வந்து அவரு அங்க அந்த தலை முதல் கால் வரை அப்படியே இது பண்ணி விட்டுருவாரு. ஆமா ஆமா, அதுல இந்த ஒரு பாடம் இருக்குங்க, அது என்ன படம் மறந்துட்டேன். நம்ம இவர் இருக்கிறாப்புல இல்ல, இவரு இங்கிலீஷ் புலவர் விமல், அவரு ஒரு ஒரு பழத்தை பஞ்சாமிரதமாக்குற மாதிரி ஒரு பாட்டு வருங்க. அதேதான் உருட்டு தூக்கிட்டு இருப்பாப்ல. என்னடா திடீர்னு பழங்காடிய ஜூஸ் கடையா மாத்திட்டீங்க அந்த வர மாம்பழம் பலாப்பழம் எல்லாம் உருட்டுக்கிட்டு இருக்கோம் அங்க இங்க. ஆமா, அது ஆனா ஒரு பிக்சரைசேஷன்ல எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னு பாருங்க அந்த டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஆனா வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் அ லெஜெண்ட்னு சொல்லுவேன் நான். நம்ம இந்த இடத்துல ஏங்க மணிய பத்தி பேசினீங்க, அதுக்கப்புறம் வந்து நேத்து வந்து நலன் பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க, குட்டி மணிய பத்தி பேசாம இவரை நீங்க தொட்டீங்கன்னா வந்து தமிழ்நாடே கொந்தளிக்கும். கார்த்திக் நாராயண தவிர எல்லாருமே உங்களுக்கு எதிராக நின்றுவாங்க. ஜிவிஎம்
ஜிவிஎம் வந்துட்டு ஒரு ஒரு கலை உலக ஜாம்பவான். பல பேர்த்தோட ஷார்ட் பிலிம்ல பாத்தீங்கன்னா வி சின்சியர்லி தேங்க் ஜிவிஎம் போடுவாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஷார்ட் பிலிம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கிளம்பிக்கலாம் அப்படின்னு இருக்காது. அதுல ஒன்னே ஒரு இந்த சேவலுக்கும் எனக்கு இந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி இல்ல. இருக்கும். இப்ப எதுக்கு நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. நான் அங்க போனேன் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தண்ணி வரல பாத்ரூம்ல. சோ ஜிவிஎம் வந்துட்டு பாத்துட்டோம்னா இன்னி வரைக்கும் லவ் ஜானர் தவிர வேற எந்த ஜானர் எடுத்தது இல்ல. அதே மாதிரி ஒரு படத்தை தவிர வேற எந்த படமும் திரும்பி எடுத்தது இல்ல. புதுசா ஒரே படத்தை திரும்பி திரும்பி எடுத்துட்டு இருப்பாப்ல. சோ ஜிவிஎம் பத்தி பேசி ஆகுங்க. ஜிவிஎம்சி வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் தான். அப் டு த பாயிண்ட் when he made அச்சம் என்பது மடமையடா. கரெக்ட் தான். ஆக்சுவலா ஜிவிஎம் கிட்ட எனக்கு ஜிவிஎம் பத்தி நம்ம நெகட்டிவ் பேசும்போது எல்லாரும் நெகட்டிவ் தான் பேசுறாங்க. அதுல விஷயம் பாசிட்டிவிட்டினா என்ன கேட்டா ஜிவிஎம் கிட்ட என்ன சொல்லுவேன்னா ஒரு டேபு இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுல கருமம் நீங்க செருப்ப சாணி ஒட்டி இருந்து வீட்டுக்கு வந்தாலே டேபு தான். ஸோ அந்த அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த செகண்ட் மேரேஜ்ங்கிற டேபு வந்து செமையா பிரேக் பண்ணுவாப்ல ஜிவிஎம். ஏங்க அது எல்லா படத்துலயும் பிரேக் பண்ணிட்டு இருக்கிறதாங்க பிரச்சனையே. அதுதான் அது நான் சொல்ல கேளுங்க. அவர் வந்துட்டு அதான் நம்ம இவங்க சொல்ற மாதிரி தான் ஹி மேட் அ ஃபிலிம் அண்ட் சிமிலர் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இருக்கு படங்கள். சோ அதான் அந்த டேபு நல்லா பிரேக் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு டேபு கண்டென்ட்டை ரொம்ப பாலிஷ்ட் வேல் எடுக்கக்கூடிய டைரக்டர்ல ஒரு டைரக்டர் வந்து இல்ல. நீ சொல்றத வந்து நான் ஒரு கட்டத்துல மறுக்கிறேன். அதாவது வந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் மேன் கௌதம் மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்க பிரச்சனை என்னன்னா வந்து ரொம்ப மிசோஜனிஸ்டிக்கா யோசிக்கிறது தான். இந்த நான் ஆம்பளடா படம் எடுக்கிறவனுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இவரோட படங்கள்லயுமே தி மென் வுட் டேக் டிசிஷன். ஆனா ஆப்வியஸ்லி ஜிவிஎம் படங்கள்ல சில நல்ல விமன் போர்ட்ரேயல்ஸ் இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு கெத்தா கொண்டாடப்படுற மணிரத்னமும் சரி அதுக்கப்புறம் வந்து இவங்களுமே சரி ஆப்வியஸ்லி இவங்க படத்துல ஒரு படத்துலயாவது எல்ஜிபிடி ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கான்னு கேட்டா 5 வயசாக இருக்காது. இல்ல அது இப்பதான் என்னங்க பேசிட்டு இது வந்துட்டு எப்படின்னா இந்த செந்தில் குணா ராஜன் மீம் இப்பதானே ஃபேமஸ் ஆகுது. அந்த மாதிரிதான் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அதான் நான் எடுக்க முடியும். புரியுதா? எல்ஜிபிடிக்கு ட்ரெண்ட் இப்போ கண்டிப்பா சொல்றேன். இவங்க வந்து இனியும் படம் எடுத்தாலுமே இவங்களோட ஷேப்ஸ் மாற போறது கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்களோட டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஒன்னா இருக்கு. ஆமாமா கரெக்ட். ரூட்டடா இருக்கு. அதான் பிரச்சனையே. நான் இப்போ வந்துட்டு நேர்கள் வந்துட்டு இப்போ ஒண்ணு திருத்துவாங்க என்னன்னா ஏன்டா மயூர் என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ தமிழ் சினிமால எல்ஜிபிடிக்கு வரக்கு முன்னாடியே ஜிவிஎம் வந்துட்டு இலா முதல் 2 கேவ காட்டியிருக்காப்ல அப்படின்னு. ஆமா இலா அதுல பேஷ் வேற பண்ணுவாப்ல. அதை வந்துட்டு கமல் ஆமா இலா என்னவா இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இலா ஹோமோட நீங்க அப்படின்னு பாப்பா சார் சமுதாயங்கிற மாதிரி பேசுறாரு. ஹோமோவா இருந்து ஏன்டா இப்படி பண்றீங்க ஆராதனாவை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு தலைவன் வாயிலிருந்து வர வச்சதாடா எனக்கு ரொம்ப அது ரொம்ப நம்ம தலைவன் வாயிலிருந்து வர வச்சது ரொம்ப சிரமமான விஷயம். சோ ஜிவிஎம்சி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அச்சம் என்பது மடமையாடக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு பிறப்பு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ஆமா இது எப்படின்னா காற்று வெளியிட மணிரத்னம் மாதிரி இல்லையா? ஆமா அலைப்பாய்தையும் தலைவன் தான் எடுத்தாங்கிறீங்க காற்று வெளியிடையும் தலைவன் தான் எடுத்தாங்கிறீங்க. எந்த கருவா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாரணம் வயரை வந்து எடுத்தாங்கிறீங்க. இந்த படம் எல்லாம் இவன் தான் எடுத்தாங்கிறீங்க. அதாவது கடைசியா நான் ஒரு படம் பார்த்தேங்க தியேட்டர்ல என்னை நோக்கி பாயின் தோட்டா என்கிற படம். ஏன்னா வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கும் போது கூட உங்களுக்கு காதுக்குள்ள எவ்வளவு பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆமா அது வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிவியரான படம் இல்லையா அது? ஐயோ ரொம்ப ரொம்ப கிரிஞ்சான படம். அதுல வந்து 5 பைசாக்கு லாஜிக் இருக்காது. அதாவது அதான் இந்த இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஜோன் தான் இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ். அது வரைக்கும் தான் அவங்க ரொம்ப கிரெடிபிளாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப ரிலேட்டபிளாவும் இருப்பாங்க போல. எனக்கு ஜிவிஎம்மோட கேரக்டரைசேஷன் பார்க்கும்பொழுது என்ன தோணுன்னா ஒருத்தன் இந்த அளவுக்கு ஃபேக்கா இருந்தும் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணுவாங்க தோணும். புரியுதுங்களா? அவ்வளவு ஃபேக்கா இருப்பான். அது 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 வந்து ஜிவிஎம் வந்துட்டு அவரோட ரைட்டிங்ல அதாவது அந்த மிடில் கிளாஸ் ரைட்டிங் இருப்பாங்க தெரியுமா? அவர் எழுதுவாப்ல ஹீரோ வந்து மிடில் கிளாஸ்ல இருப்பான். ஹி வாண்ட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ், ஹி வாண்ட்ஸ் டு டு ஜிஆர்இ டோஃபல் அதெல்லாம் பண்ணிட்டு அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருப்பான். ஹி இஸ் சர்ச்சிங் ஃபார் அ கேர்ள் யூனோ. ஏன்னா அப்பதான் அவன் வந்துட்டு லைஃப்ல பெரிய ஆளா மாற முடியும். சோ அந்த சினாரியோவே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்நியமா இருக்கு இல்லையா? அது சொன்னீங்கனாலே செஞ்சிருவானுங்க. ஏன்னா அதுதான் ஜிவிஎம் ஸ்டைலு. என்னங்க பேசிக்கிறீங்க அதை எடுத்து ஜிவிஎம் படமே இல்லையங்க ஒத்தையா படமா இருக்கும் அப்படிம்பானுங்க. சோ அந்த மாதிரிதான் அது. சோ அப்படி பாத்துட்டு இருக்கும் பொழுது ஜிவிஎம் ஒட்டவே ஒட்டாது எனக்கு. ஒண்ணு ஸ்டார்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அது ஜிவிஎம் படம். மாடர்னைஸ் ஸ்டார்டிங் தான் ஜிவிஎம் படம் கண்டிப்பா. சோ இப்ப ஜிஎம்சி விட்டுருவோம். நம்ம ஜிஎம்சியை விட்டுட்டு வந்தா பல கிரிஞ்சான்கள் இருக்கானுங்க நம்ம தமிழ் சினிமால. பல கிரிஞ்சான்கள் இருக்கானுங்க நம்ம தமிழ் சினிமால. சால விட்டுருங்க, சால பத்தி பேசியாச்சு. அவரை விட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கிரிஞ்சான அண்ணாக்கள்லாம் யாருன்னா சிவானா. சிவானான்னு நீங்க யார சொல்றீங்க? சிவானாவே சொல்றீங்களா? அதான் சிவானாவே தான் நான் சொல்றேன். நம்மால சொல்றீங்களா? விஏ சொல்றீங்களா? வி ஃபார் வெண்டேட்டா சொல்றீங்களா?
இல்ல விஆர் சாய் சாய்கை சிவா அவரை சொல்ல முடியுமாங்க? அவரு சோசியல் காசுங்க. காசு அவரை விட்டுருங்க. அவர் ஆக்சுவலா வந்து அவர் வந்து காஜல் அகர்வாலுக்கே வந்து இந்த முட்டி வரைக்கும் ஜாக்கெட் போட்டு எடுத்தவரு. அவரை விட்டுருவோம் நம்ம. அவரை மாதிரி பாக்கவே முடியாது இல்லீங்களா அவரை? ஆமா ஆமா, அவரு பார்லிமெண்ட் கேமரா மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆமா, என்னங்க இதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க சார், இதுக்கு அழுத்து சார், அதையும் பாருங்க அப்படின்னு இருப்பாப்ல இல்லையா? ஆமா ஆமா, அவங்கதான் வந்து கடைசி நேரத்துல இது பேசணும் இல்லையா, அந்த சாமி பாட்டு பாடணும்னா அந்த அதாவது ஆன்மீக பக்தி இருக்கணும்னா நீங்க அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் இருக்கணும் பெண்கள். ஈவன் தோ இட் இஸ் சம்மர், ஈவன் தோ இட் இஸ் வின்டர், அவங்க ஜிம்முக்கு போறனா கூட அப்படிதான் போகணும். இல்ல ஏன்னா சிவானா வந்துட்டு இவரு நான் சிவானாங்கிறது வந்துட்டு இவரு நம்மால சாய் என்ன பண்ணிருக்காப்லன்னா, அவர் ஆக்சுவலா இவர் எடுத்து இந்த வெறியேற விதிமாறாவே கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. என்னதுன்னா, தெரியாத உங்களை இடுப்ப கூட பிடிப்பா சிறுத்தை படத்துல. அது சிங்கமுண்டு கூறப்பட்டது வேற லெவல். அது அதை விட்டுருவோம் நம்ம. ஏன்னா அண்ணன் பண்ண கிரிஞ்செல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அவர் வந்து தலைக்கு பண்ண கிரிஞ்ச விட மக்களுக்கு எந்த கிரிஞ்சும் பண்ணல. அவர் விட்டுருவோம். ஆமா, நான் சொல்ற சிவானா யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? சிவானா தெரியும். அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இவர் எடுத்த உருப்படியான படம்னா என்னன்னு சொல்லுவோம்னா எதிர்நீச்சல். அந்த படம் ஓடிச்சுங்க. அதுக்கு அந்த படத்துல ஒரு சின்ன பிட் இருக்கும், இந்த லவ் போர்ஷன். அதுவுமே ஓரளவுக்கு ரெலவெண்டா இருக்கும். அதுல ஹீரோயினுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆமாமா, அது ஆக்சுவலா ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது இவரோட வேட்டை. அந்த கிரிஞ்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலா அது எப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு டக்குன்னு கெட்ட வார்த்தை வரும் சரிங்களா. அதான் என்னோட பெரிய மைனஸ் பாயிண்ட். டக்குன்னு வருது எனக்கு சீன் வந்துட்டு மனசுல ஓடுன்னு ஓடுது. நல்லா நெய் குழந்த மாதிரி இருக்கீங்கன்னு பொண்ணுங்களை வந்துட்டு டிஃபைன் பண்றதா இருக்கட்டும். டேய் அதுக்கப்புறம் ஆமா, இதுல வந்து ஆக்சுவலா கிளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரை கிளிக்கல, அந்த அவர் பிளே பண்ண கேரக்டர்ஸ் தான் கிளிக்கிறோம். அவர் எப்படி நம்ம கிளிக்க முடியுமா? சிவானா வந்துட்டு அவர் வந்துட்டு நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறாங்க. எம்எஸ்டி எப்படி தோனி படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபோர்ஸ் பண்ண இன்ஸ்பிரேஷனும் அந்த மாதிரி அவரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஸ்டார் விஜய்க்கு வந்து எப்படி போறதுன்னு கத்து கொடுத்தவர். அவர் நமக்கு இழிக்கவே மாட்டோம் என்னைக்குமே. சொக்கத்தங்க அவர். அடுத்தது என்ன அதான். ஸோ அந்த மாதிரி விமன்ஸ் டாக்கிங்கா இருக்கட்டும். அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு ஹீரோ இந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியுங்கிற அந்த மிஸ்லீடிங் பாயிண்டா இருக்கட்டும். மனிதியை வந்துட்டு இப்படிலாம் ட்ரால் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவளை கரெக்ட் பண்ண முடியுங்கிறதா இருக்கட்டும் இல்லையா. ஆணவத்தை அடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அப்புறம் இப்போ அவரை பத்தி நிறைய பேசலாம். பட் ஆனா அவரோட ஒரு படத்தை மட்டும் செஞ்சுட்டு அவரை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுனா எந்த படம் உங்களுக்கே தெரியும், ரெமோனிக் காதல். அது எனக்கு தெரியும், அது தெரியும். சோ ரெமோனிக் காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன மாதிரி படம்? ரெமோனிக் காதல் இந்த படம் இருக்குல்ல, இது எப்படின்னா இது விடிவி குட்டி விடிவி மாதிரி. இதை வச்சு தனியா ஒரு பெரிய சீரீஸே போடலாம். அதாவது பாக்குறவங்க இழுத்து நினைக்கிறாங்களா இல்ல எடுத்தவங்க நினைச்சிருக்காங்களா இல்ல யார் இழிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாப்புல, நான் படிச்சுட்டு அப்ப வந்துட்டு கிளாஸ்க்குள்ள வந்து கத்துறாப்புல. அவர் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஆளு. அவர் என்ன கருமன்னு தெரியல, ரொம்ப பெரிய ஆளு. அவர் கத்திட்டு இருக்காப்புல. அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கு, கேட்டுங்க இந்த லாஜிக் போச்சே இருக்காது இந்த கதையில. பட் ஸ்டில் இது ஆனா ரெமோவோட கொஞ்சம் லாஜிக். இந்த மாதிரி பொண்ணு பேசிட்டு இருக்கு, ஏமா பேசிட்டு இருக்கு கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி இது டஸ்டரை கீழே போட்டு சாக்க தூக்கி வச்சுட்டு, அவர் கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி அந்த அளவுக்கு அவர் சாக்க தூக்கி வீசிட்டு வெறியில கத்துறாப்புல. கத்திட்டு இருக்கவனால இழிச்ச வாய நினைச்சிட்டு கிளாஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. நேற்று ஒரு படத்துக்கு போறேன், அவன் எடுக்கிறான் படம், ஒரு 12ஆம் படிச்ச பைத்தியக்கார பைய ஒரு டாக்டர் படிச்ச பிள்ளைய லவ் பண்றானா, இருக்கவனால என்ன முட்டா 1000 நல்லா வருது பொம்பளை இருக்கீங்கன்னு பாக்குறேன் அப்படிங்கிறாப்புல. அவ்வளவு வெறி. ஏன்னா லட்சமா கொடுத்து டாக்டருக்கு கொட்டுவோம், நீ என்ன போச்சுனே தெரியாம பார்த்தா 4 அயர்மெண்ட் சொக்கா போட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்கிற வெறி இருக்கு. அதுல லாஜிக் இருக்கு எதுவுமே புரியலைங்களாமா. ஏன்னா இருக்கவங்க இழிச்சவாய் போச்சு நினைச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல எங்களை பார்த்து. அது இம்பாக்ட் அவருக்கு 3 நாள் இருந்திருக்குங்க. அவருக்கு ஒரு 55 வயசு 60 வயசு. ஆமா, அந்த படத்துலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கணும் இல்ல அமேஸ் பண்ண வைக்கணும்னா வந்து இந்த டாடி லிட்டில் பிரின்ஸ்க்கு எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணது அந்த படம் தான். ஏன்னா வந்து இந்த லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் வந்துட்டு இத்தனை நாள் வாழவே இல்லை இல்லையா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மேரி பிஸ்கட் வாங்கிட்டு டீல தொட்டு போட்டு படுத்திருப்பாளு. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூட்டையா வந்துட்டு மேல போய் வெட்டிக்குமே. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீயா நாள் வந்து எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், மயிர் வேணும், மட்டை வேணும் கேட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுல பையன் வேணாம் இல்லையா, மத்த எல்லாம் வேணும் உனக்கு. ஆமா கண்டிப்பா இந்த டாடிஸ் லிட்டில் பிரின்ஸ்ல இன்னொரு எக்ஸாம்பிள், இவரோட படங்கள் நடிச்ச எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். ஆமா, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டிங் சீன் ஒன்று இருந்திருக்குமே. அதாவது 20 நிமிஷத்தில் உலகத்தை மாத்துவது எப்படிங்கிற மாதிரி சீரியல் லைட் செட் எல்லாம் போட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க.
ஆமாமா. அதுல என்ன சொல்ல வராருன்னு நான் சொல்லிட்டேன். அதோட ஷார்ட் கருத்து அந்த படத்தோடது. ஒரு பொண்ண புடிச்சிருச்சு. அவ ரோட்ல இருக்கா. அவ வந்துட்டு யாரு ப்ராப்பர்ட்டி என்ன ஏதோ புறம்போக்கு நிலமா, இல்ல அந்த பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, இல்ல அது ஒரு ஆன்டியா, இல்ல ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி பீட்டர் பால கல்யாணம் பண்ணுவாங்க, யாரா வேணா இருக்கலாம். நீ வந்துட்டு ஒண்ணுதான் பண்ணும், டார்கெட் அச்சீவ் பண்ணும். அதுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். புரியுதா? உங்க அம்மா அதான் அவ்வளவுதான். நீ இப்போ உங்க அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்யலாம், அவங்க வந்துட்டு மூட்டை தூக்கி சம்பாதிக்கலாம், அவங்க அப்பா என்ன வேணா இருக்கலாம். உன்னோட எய்ம் என்ன? அவங்க வாங்கினாங்களா இஎம்ஐல சட்டையை வாங்கி போடு, நேரா இறங்கு, அந்த புள்ளைய கரெக்ட் பண்ணு, அவ்வளவுதான். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏதோ திரௌபதி படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குங்களே. இல்ல எனக்கு தெரியும். அதான் இது 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 நான் பேசும்பொழுது ஆக்சுவலா இதுக்கு நான் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டிருக்கேன். அதை பத்தி நான் பேச விரும்பல. ஒருத்தர் வந்து நம்ம சரத்து பிள்ளைகளை வந்து கையா போட்டு போயிருவாருங்க. அப்ப நான் அவ்வளவு இழிச்சு வாய் போச்சாங்கிற மாதிரி இருக்கும். இதுல ஆக்சுவலா இது இது இதுக்கு அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, சரிங்களா? இதுல வந்துட்டு இட் இஸ் நாட் ஈவன் சென்சிபிள். இவனுக்கு பேசுறது இட்ஸ் நாட் ஈவன் சென்சிபிள். ஏன்னா காதல் நீங்க சொல்ற மாதிரி வரணும்னா என்னடா பண்ண முடியுமாங்க, பார்த்தா வரும், அவ்வளவுதான். பட் என்ன பிரச்சனை, இங்க சிவா வந்து பார்த்தா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்றதுல இல்ல, அந்த பொண்ணுக்கு பிடிக்க வச்சு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துருவாப்ல. அதுக்கு நான் என்ன வேணா முடிவு எடுப்பேன். அதாவது நான் இன்னொருத்தனா மாறி இவன் நல்லா வேணும் உங்களுக்கு சொல்லி, இல்ல இது எப்படி இருக்குன்னா நான் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இவன் ரொம்ப நல்லா இவன்ட்ட பேசிக்கன்னு சொல்லி நானே அந்த பொண்ணுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி திரும்பி என் அக்கௌண்ட்டுக்கு நான் திரும்பி லாகின் பண்ணி அதுல இருந்து பேசுறது எப்படி. அதான் ஆக்சுவலா இந்த படத்தோட மினிமலிஸ்டிக்கான விஷயம். நிறைய மிசோஜிஸ்டிக்கான விஷயங்கள் இருந்திருக்கு சிவானா பத்தி. அடுத்து இவரோட ஃபாலோவர்ஸுக்கு வந்தா வச்சுக்கோங்களேன், தமிழக பாரதி ஒருத்தர் இருக்காரு, புதுப்பாரதி. அவர் ரொம்ப கம்மியான படங்கள் தான் நடிச்சிருக்காரு. பட் அவரோட படங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாரதி வந்துட்டு ஆக்சுவலா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா லவ்வுக்கான புது டெஃபினிஷன் எழுதி படம் யூத் ஐகான் பாரதி. அவரு அதான் என்ன, நீங்க வந்து அடுத்தவனோட ஓட்டி பிழைக்கிறீங்களான்னு பேசுவானே, சம்பந்தமே இல்லாம. கரெக்டா காசு கொடுத்து பாக்குறவன் நான் பேசக்கூடாதாங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் இப்படி வைக்கிறீங்க கேட்கலாம். ஏன்னா இது சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அடுத்து நமக்கும் வரலாம் இல்லையா? கேட்கற 20 பேர்ல ஒருத்தன் கேட்டாண்டு கேட்கவே 20 பேர், அது ஒரு தப்பா சொல்லாங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அதான் அது இவர் வந்து எடுத்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு படம், அந்த படம் பேர் வந்துட்டு நட்பே துணை. அந்த படத்துல என்ன இருக்கு, அதே இது இன்னொன்னு, அதாவது தமிழக மக்கள் எழுச்சி வாய்ப்புச்சுங்கிறது ஓகே. அதான் அவரை பத்தின கருத்து நீங்க கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட அந்த ஆழம் இருக்குன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா இருக்கு. இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்பட திரியிற பொம்போல என்ன நடக்குது செந்தமிழ்நாட்டுல. அப்ப செந்தமிழ்நாட்டுல கிளப்ல யாரும் அப்போட சொல்லக்கூடாது இல்லையா? வீட்லயே அடிச்சு படுத்தா பிரச்சனை இல்லையா? இருக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஆண்கள் சரக்கு அடிக்கிறது, அது எப்படிங்க பெண்கள் அடிக்கலாம்? அப்புறம் இன்னொன்னு இருக்கும், இது காஞ்சி சேலை கட்டுன பொம்பளை கர்ச்சீப்பு கட்டுதுங்க. இல்ல இப்ப நீங்க கேக்குற கேள்வியில முன்னாடியே கேட்டு மிச்சிலே வந்து பதில் சொல்லிட்டாப்ல. இது வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் குறிப்பிடலாம். அதுல நாங்களே ஒரு லைன் எழுதியிருக்கோம், நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது இன்னும் மிசோஜினிஸ்டிக்கான வியூ. நல்ல பொண்ணுங்களேன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேசுறது கருத்து சூத்திரமே இல்லையா பேசுறோம். ஆமாமா, இந்த லூசுத்தனம் தான் வந்து படத்துக்கு சூப்பரா டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது வந்துட்டு இவருமே ஆப்வியஸ்லி ஸ்டாக் பண்ணி அந்த பொண்ணை சாவடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இந்த படம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். அதாவது எனக்கு யாரு மேலயுமே மிகப்பெரிய கோபம் வரல. அதாவது இப்ப நார்மல் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா? இப்ப மாடர்னா இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸும் சரி, மாடர்னா ஃபிலிம்ஸை ப்ரொமோட் பண்ற ஆட்களும் சரி, ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இங்கிலீஷ்ல இருந்தோ சரி, இல்ல ஓரளவுக்கு பிலிம்ஸோட ஸ்டாண்டர்டை மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து உள்ள வந்த நிறைய பேரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து புதுசா படம் ட்ரை பண்ற ஆட்களா இருக்கும், அவங்களுக்கு புரியுது கொஞ்சமாவது படம் உடனே ஏதாவது ஒரு விஷயம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு. they are not forcing something into the film. பட் ஆனா இந்த ஆவணி ப்ரொடக்ஷன் எனப்படுகிற சுந்தர்சியால் பேக் பண்ணப்படுகிற குட்டி பாரதி போன்ற ஆட்கள் தான் மறுபடியும் தமிழ் சினிமாவை, அதாவது சோசியல் காஸ்ட் சொல்றாங்கிற பேர் வழியில பழைய ட்ரெண்டுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள்ல கண்டிப்பா இவரை நான் ஆட் பண்ணணும். இந்த விஷயத்துக்கு இவர் அக்யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. என்னோட ஆடியன்ஸ் வந்துட்டு சீசன் ஆடியன்ஸ் அப்படி சொல்லிடுவாங்க. இல்ல சீசன் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களை கேட்டகரைஸ் பண்றதே மிகப்பெரிய தப்பு. அப்போ அது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா வந்துட்டு ரிசர்வேஷன் எல்லாம் அழிச்சுட்டு நீங்களாம் அப்படியே இருங்க. எப்பவுமே வந்து ஒரு சொசைட்டி வந்து கரெக்டா இயங்கணும்னா மனு சாஸ்திரம் படிதான் இருக்கணும். ஏ சென்டரா இருக்கணும், பி சென்டரா இருக்கணும், சி சென்டர் அது மனு சாஸ்திரம் தான், சொல்லப்படாத மனு சாஸ்திரம் தான். இதுல 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா சில படங்கள் ஏ சென்டர் கிளாசிபிகேஷன் இருக்கும், சில சி சென்டர் கிளாசிபிகேஷன் இருக்கும். ஆனா சில பேர் என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா, சென்டர் நீ எதுக்கு பாக்குற, நீ வந்து ஆடியன்ஸ் ரீச் அப்படி உங்ககிட்டதான் அந்த டேலண்ட் இருக்கு, அவனை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு உன் டேலண்ட் தான் இருக்கு, நீ ஏன் சென்டர்னு உட்கார்ந்து விடு.
கண்டிப்பா இல்ல இவங்க தேவையில்லாம சொல்றது எனக்கு புரியவே இல்லை. இப்ப சுந்தர் சி சென்டர் படம் எடுக்கிறானுங்க, சி சென்டருக்காக இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஃபிளஷ் மார்க்கெட்டிங் பண்ணி எடுக்கிறாப்ல படத்தை. இப்போ அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து சி சென்டர்ல இருக்கவன் பர்வர்ட்ஸ், அவனா இதுதான் பாப்பான்னு சொல்ல வராங்க. இன்னைக்கு இருக்க மாஸ் ஹீரோஸ இன்னைக்கு இருக்க சினிமாவே கிரியேட் பண்ணது சி சென்டர் தான். இவங்களோட ஃபேன் ஃபாலோவிங் மாதிரி இவனுங்க மாதிரி கட் அவுட் கட்டி இவனுங்க மாதிரி அர்டன்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து எவனுமே கிடையாது. மணிரத்னமே இன்னைக்கு இவ்வளவு பெரிய லெஜெண்ட் மேக்கரா இருக்கிறது வந்து அவர் வந்து ஏ சென்டருக்கு மட்டும் கேட்டர் பண்ணிருக்காரு நீங்க சொல்ல முடியாது. இப்ப வேணா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனா அவரோட படங்கள் நிறைய ரூட்டட் டுவர்ட்ஸ் எல்லா ஆடியன்ஸுக்கும் தான் இருந்திருக்கு. ஆமா. சோ நம்ம அதெல்லாம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் இவரை சின்ன பாரதி விட்டுற முடியாது. நான் வரேன் அதே ஃபேக்டருக்கு வரேன். என்னன்னா இப்ப 5 பாட்டு எடுக்கிறாரு. அந்த 5 பாட்டுல வந்து ஒரு பாட்டு இன்ஸ்பிரேஷன், சரியா, இவரோட வாழ்க்கையை ஒத்த அவர் இவரோட எதிரிகளை பழிவாங்கக்கூடிய பாடல்களா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கிங் பாடலா இருக்கு, அதாவது நான் சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு இதுல சேட்ஜி துமாரா பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி இது பண்ற பாட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நட்பே துணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னு தெரியல எனக்கு. ஆனா ஐஸ்வர்யா இருப்பா, ஐஸ்வர்யா மேனன் வந்து ஒரு செக்ஷுவலி அப்பீலிங் ட்ரெஸ் ஒன்று போட்டு அவங்களோட ஃபீச்சர்ஸை வந்து இது பண்ற மாதிரி ஒரு பாட்டு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி மென்டாலிட்டி? இது வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் தி சுந்தர் சிங் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு யூத் ஐக்கான்னு சொல்றீங்க நீங்க வந்து ஒரு விதமான விஷயத்த இல்ல ஒரு விதமான ஐடியாலஜியை பரப்ப பண்றீங்க, இந்த தமிழ்ங்கிறீங்க, தமிழ் சூழலுங்கிறீங்க. அத மாதிரி அதே ரெஸ்பான்சிபிலிட்டி படங்கள்ல இருக்கணும்ல. இல்ல அது டிமாண்ட் கூட பண்ணல, பட் அது படங்கள் தப்பா டிரான்ஸ்லேட் ஆகக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா. அந்த இடத்துல வந்து காசு பிளே ஆகுது இல்லைங்க, ஏன்னா லாபம் திரும்பி வேணும் இல்லைங்க, மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்கிறாங்க. அதான் மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்கிறதா எனக்கு ரொம்ப கிரிஞ்சான ஃபேக்டரா இருக்கு. இதை வந்து இவனுக்கு பேக் பண்ணி மறுபடியும் படம் எடுக்கிறது எப்படி இருக்குன்னா, அப்ப இவனுக்கு படத்தை இவ்வளவு பேர் பாக்குறானுங்கன்னு இவனுக்கு கான்சியஸா தெரியுது. இது வந்துட்டு அதான் இது வந்துட்டு இங்கதான் அந்த வார் பிட்வீன் ஆர்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அதாவது ஆர்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறது ஒரு ஃபீச்சர். என்ன காரணம்னா ஆர்ட் இஸ் மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் திங் இல்லையா. சோ அதுல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியை கலங்கிறத வந்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிக்காத கூட்டம். அது வந்துட்டு இதுவா தான் பார்க்கணும். வாட் யூ மீன், அது ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா தான் நீ பார்க்கணும். அப்படி பாக்குறவங்க, அப்ப அப்படி பேசுறவங்க வந்து பிசினஸ் மேனா மட்டும் இருந்துறணும். கரெக்ட். சுந்தர் சி நான் இந்த இடத்துல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் பாரதி எந்த வழியா வந்தாருங்கிறது தான் இங்க பிரச்சனை இல்லையா. ஆமா, பாரதி எந்த வழியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அவர் வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்களுக்கு நிறைய பேர்த்த கேட்டகரைஸ் பண்ண ரோல் அவருக்கு இருக்கு. ஆனா அவங்க கேட்டகரைஸ் ஆனது இன்னைக்கு இவர் இந்த குட்டி பாரதி பண்ணிட்டு இருக்க விஷயங்களுக்காக கிடையவே கிடையாது. நிறைய சோசியல் இஷ்யூஸ்க்காக அந்த ஆள் போட்ட பாட்டுக்காக தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணானுங்க. கரெக்டா, நீ அந்த இமேஜை யூஸ் பண்ணிட்டு இப்ப லூசு போச்சு மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஆப்வியஸ்லி லூசு போச்சு படங்கள் வந்துட்டு இருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி இது பலதரப்பட்டவர் இதே கருத்தை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவர் மேல. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஒருத்தர் வந்து ஏதோ பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்ட் அப் காமெடி இஸ் நாட் மென்ட் டு பி டேக்கன் சீரியஸ்லி. கரெக்டா, அதை விட்டுட்டானாலும் அவன் சொல்லியிருக்கலாம் கரெக்ட் தான். இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான். இந்த பாட்டுங்கிறது அந்த குவாலிட்டி ஆஃப் லிரிக்ஸ்ங்கிறது ஆப்வியஸ்லி கேவலமா தான் போய்கிட்டு இருக்கு. உண்மையான வார்த்தை. இதாவது நீங்க வந்து இப்போ வேற வெஞ்சர்ஸ் சப்போர்ட் பண்ற இவர் இண்டிபெண்டா பண்ற பாடல்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த கோவை நகைத்தா இருக்கும், அப்புறம் இந்த தமிழ் பத்தி ஒரு பாட்டு போட்டுருந்தாப்ல, இந்த காலை பாட்டா இருக்கும். இது எல்லாமே லிரிக்ஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ரேப் நல்லா தான். அன்னியன் மாதிரிங்க இப்படி இப்படி மாறுவாப்ல, அப்படி பொண்ணு அப்படி மாறிடும். சோ வந்து இது இவர் சர்வேக்காக வந்து ஒரு செட் ஆஃப் ஜெனரேஷன் வந்து ஒரு மாதிரி மாடுலேட் பண்றதுக்கு ரொம்ப தப்பா இருக்கு. ஏன்னா அவன் வந்து இந்த பாட்டை மட்டும் எடுத்து பண்ணல, எந்த பாட்டு ரொம்ப கேட்சியா இருக்கோ ட்ரெண்டியா இருக்கோ அவனுக்கு ஒரு இப்பதான் அவன் ஐடியாலஜி ஷேப் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா, அப்படி இருக்கும்போது இந்த பண்ணும்போது என்ன ஆகுனா இது எங்க இவென்ச்சுவலா ரன் ஆகுறா, நீ பயப்பட வேணாண்டி உன் புருஷன் நான் தாண்டி 16 வயசுல பாடுற அளவுக்கு வந்துரு. ஆமா, சோ அவனை விட்டுருவோம். அவனுக்கு ஒரு பெரிய ஏரியா, அவனை விட்டுருவான். சோ அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கிரிஞ்ச் ஃபில்மோட இந்த பர்டிகுலர் இதை முடிச்சிடலான் இருக்கேன். என்னன்னா அர்ஜுன் ரெட்டி எனப்படுகிற கபீர் சிங் எனப்படுகிற வர்மா ஏகேஏ ஆதித்ய வர்மா வந்து நம்ம பேசியே ஆகணும். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா டாபிக்லயும் வந்துருந்தல இந்த படத்து மேல வெறி அவ்வளவு வெறி இருக்கு. ஏன்னா தினமுமே காலையில எழுந்திரிச்சிங்கன்னா இந்த விஷயத்த நீங்க கடக்க முடியல. ஏன்னா நீங்க ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்களேன், எவனா இந்த படத்தோட இந்த படத்தோட விஷுவலோ இல்ல இந்த படத்தோட பாட்டையோ போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. கரெக்ட். அதாவது someone is going through an emotional distress in a love relationshipனா வந்துட்டு உங்களுக்கு இந்த பாட்டை போட்டுருவாங்க. அதுதான் வந்து பிரச்சனையே இந்த படத்துல. இந்த படம் எடுத்ததும் பிரச்சனை இல்ல, இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போட்டதும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது தெரியாம இது பண்ணதான் பிரச்சனை. இப்ப இந்த படத்தை எடுத்துக்குங்களேன், இந்த படத்துல ஒருத்தர் இருக்கான், ஒரு கிரிஞ்சா இருக்கான்,
அவன மாதிரி ஒரு மென்டலி அஃபெக்டட் டாக்டராவே இருக்கான். அதான் பிரச்சனை. மென்டலி மென்டலி அஃபெக்டட் நீங்க இருங்க, அவனை பாத்துட்டே டிஃபைன் நான் பண்றேன். அவன் வந்துட்டு எப்படின்னா, அவனை நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல டிஃபைன் பண்ண முடியாது. ஹி இஸ் சச் அ காம்ப்ளிகேட்டட் கேரக்டர். நீங்க அவனை டிஃபைன் பண்றதுக்கு உங்களுக்கு பிஹெச்டி தெரியணும். அதாவது என்னன்னா, ஹி இஸ் a mentally affected psychopath who's finished doctorate and he is fully money backed up. மணி பேக்டப், அதுவும் காஸ்டிஸ்டிக் ஓரியன்டா நாள். இல்ல மணி பேக்டப்பா இருப்பாப்ல. அதனாலதான் எல்லா டெசிஷனும் டெக்னிக் பண்றாங்க. அதாவது இது எப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்ல தாங்க இருக்கிறதுல மிக பிரச்சனை. என்னன்னா வந்துட்டு அந்த அந்த இது வந்து ஒரு சேஃபர் சைட் ஆஃப் ரைட்டிங் சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நீங்க எழுதும்போது வந்து ஹீரோவை லவ் பண்றாரு, வேலை வெட்டியே எல்லாம் இருக்காரு. ஆனா எப்படி அவரால் பினான்சியலா சம்பாதிக்கணும்னா அதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க அப்பாட்ட காசு இருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவன் வந்து ஒரு பெரிய எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அதை மட்டும் பாருங்க, நீங்களும் இந்த மாதிரி கிறுக்கு போச்சு மாதிரி சுத்துங்கிறதா வந்து பெரிய. நீங்க அங்க அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பான் அந்த படத்துல, அது தமிழ்ல தூக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காவியத்தை ஒரு தடவை பார்த்தா போதுன்ட்டு வெறும் தெலுங்குல மட்டும் பார்த்தேன். சரியா, என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்துட்டு எத்தனை செக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லுவான் ஒரு கவுண்ட் அவ்வளவு தடவை இருக்கும் அப்படின்னு. படிக்கிறது என்னன்னு கேட்டா காலேஜ். இங்க வந்துட்டு நம்ம அந்த ஆர்குமெண்ட்டுக்கே வர வேணாம். இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த கன்வென்ஷனல் டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கிற ஒரு இல் பர்சனாடான்னு கேட்பாங்க இல்லையா? நானே கேட்பேன். ஆமா, அப்படி நான் சொல்ல வர்றது கிடையாது. இது வந்துட்டு எதை குறிக்குதுன்னே தெரியலையா இது. அவனோட ஃபுல் டைம் ஒர்க்கே அந்த படத்துல தெரியும்ல. இல்ல அந்த படத்துல வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே வரலாம். வந்தீங்கன்னா அந்த பொண்ணு நின்று இருப்பா, இவன் பாட்டுக்கு வந்து கிஸ் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஆமாமா, இதுவுமே ஒரு வந்து மிகப்பெரிய ஹராஸ்மெண்ட் தான். அந்த பொண்ணு ஏன் அப்படியே இருக்காங்கறதுக்கான ரீசன் நான் கூட சொல்லுவேன். அந்த காலேஜ்ல ப்ராப்பரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இது இருந்துச்சுன்னு கேம்பெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவ ரீச் அவுட் பண்ற மாதிரி இடத்துல அது இருந்துருந்துச்சுன்னா, அவ கிஸ் அடிச்சுன்னே இவ போய் அங்க சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, கூட்டுன்னு கூட்டிருப்பானுங்க அன்னைக்கு. கரெக்டா? இப்படி கூட நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். அதாவது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பழைய கால படங்கள் மாதிரிதான். ஹீரோ நினைச்சாருன்னா ஹீரோயின் லவ் பண்ணி தான் ஆகணும், அந்த மென்டாலிட்டி தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கூட விட்டுருங்க, இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. பட் ஆனா ஏன்னா இதெல்லாமே வந்து தொன்று தொட்டு வந்துட்டு இருக்க விஷயங்கள் தான். பட் ஆனா ஒரு போஸ்ட் லவ் டிராமாவை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்லிருப்பாரு பாருங்க தலைவர். நீ வந்து உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் கிடையாது, இருக்க எல்லா ட்ரக்கையும் அடின்னு அடிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்திட்டு ஒரு ஆன்டி சோசியலா சுத்திட்டு அவ்வளவுதான். ஆன்டி சோசியலா சுத்திட்டு இங்க வந்துட்டு இது யாராவது பொண்ணு கிடைச்சா புடிச்சு போட்டு. இது வந்து இதுதாங்க மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2K கிட்டா இருக்கானுன்னு வச்சுக்கோ, நேற்று பிறந்து இன்னைக்கு முளைச்ச ஸ்டேட்டஸ்ல என்ன போடுறானுங்கன்னா, அவனுக்கு ஆக்சுவலா வந்து they are not even legally இது டு ஓட்டு இல்லையா, பெர்மனன்ட் ஓட். இவனுங்க வந்து இன்னைக்கு என்ன பண்றானுங்கன்னா ஸ்டேட்டஸ்ல இந்த சரக்கு அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சிரஞ்சு வச்சு ஏத்திட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த மியூசிக்கோட போட்டு அதை செலிப்ரேட் பண்றானுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மூவ்மெண்டா மாறிடுச்சு. ஆமா, ஈவன் வித் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிக்டாக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இட் இஸ் கெட்டிங் a trend தான் மிகப்பெரிய பிரச்சனையே. இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி இதுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம பழகிறோம். கரெக்ட். கிட்டத்தட்ட இந்த படத்துல இருந்து நம்ம அப்படியே கடைசி டாபிக்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் மக்களுக்கு போயிடலாம். ஏன்னா திரும்ப ஒரு ஆர்ட் ஃபார்மோட இம்பார்ட்டன்ட் எங்க வருதுன்னா வந்து அது மக்களுக்கு எப்படி போய் சேருது, மக்கள் அதனால என்ன மாறுறாங்கிறதா மிகப்பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. என்டர்டைன்மெண்ட்ங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இன்ஃப்ளூயன்ஷியல் மீடியம்ங்கிறது தான் இங்க பிரச்சனையே. இது வந்துட்டு மக்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, பாக்குறவங்க பார்த்துட்டு போயிருவாங்கிறத வந்துட்டு ஒரு கிரியேட்டர் நினைச்சிட்டு விட்டா அது ஒரு கிறுக்கு போச்சு தரும். கண்டிப்பா இல்ல எல்லா கிரியேட்டர்ஸுமே பேசுற கேப் மாதிரி தான் என்னமாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது வந்து சமுதாயத்துல ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணணும்னு தான் இந்த படம் எடுத்தா மானுங்க. அதுக்கப்புறம் அந்த படம் கான்ட்ரோவர்ஷியலா மாறிச்சுன்னா அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா டேக் இட் ஜஸ்ட் அ ஃபில்ம் மானுங்க. ஆமா, டேக் இட் அஸ் அ ஃபில்ம் மானுங்க. சோ அதெல்லாம் தூக்கிட்டோம்னா இப்ப வந்து இந்த மாதிரி லவ் படங்கள், நம்ம இன்னைக்கு பேசுற டாபிக் ஸ்பெசிபிக்கா மட்டும் பேசுவோம். இந்த லவ் படங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ, அதாவது என்ன மாதிரி ட்ரெண்ட மக்கள்கிட்ட அழிச்சிருக்குன்னு சொல்றீங்க? நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலா அதான் நம்ம பேசுறதுதான். எப்பவுமே ஒரு ஆர்ட்டுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணியே ஆகணும், ஆர்ட் ஜஸ்டிஸும் பண்ணணும். அதே மாதிரி அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுங்கிற அந்த பவர்ஃபுல் இம்பாக்ட் தெரிஞ்சுதான் அந்த படத்தை எழுதணும் இல்லையா? கரெக்ட். எடுக்கும்போது அப்படிதான் எடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு அந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மற்றும் மக்களுக்கு கரெக்டா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டீலக்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கிறது தான் காட்டுறாங்க.
ஸோ அது இப்போ வந்துட்டு எல்லாருனாலும் அக்செப்டபிளான விஷயம்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அதை எடுக்கிறாங்கன்னா அவன் சொல்ல போற கருத்துல அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அது கண்டிப்பா புரியுது அவங்களுக்கு. இட் இஸ் சம்திங் லைக் ரிசர்ச் அந்த மாதிரி தான். கண்டிப்பா இதை நம்ம அந்த கேங்ஸ்டர் எபிசோட்லயே பேசியிருக்கோம். எப்பவுமே அத்தியரிங் டு ட்ரெண்டை விட ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம்ஸ் ஹேவ் பீன் ஹிட் இல்லையா? கரெக்ட். இப்போ அலைப்பா இதை எடுத்துட்டா அதுல வந்துட்டு அந்த இண்டிபெண்டா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, டிபெண்டா இல்லாம இவனோட அந்த தனி வாழ்க்கையை இவனோட டெசிஷன் படி எடுத்ததுக்கு அப்புறம் இவன் ஃபேஸ் பண்ற இஷ்யூ அதை இவன் எப்படி டேக்கிள் பண்ணி சந்திச்சு வாழ்க்கையில முன்னேறான்னு காட்டுறாங்கன்னு வைங்க. இட் இஸ் சம்திங் பாசிட்டிவ். அந்த ஓடுறது மயிறு புடுங்கிறத விடுங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா அப்ப ட்ரெண்ட் செட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்களே இல்லையா என்ன இருக்காங்க. பட் அதுக்கு மேல மைட் பி டெசிசிவா பீப்புள் வந்துட்டு மாறக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால இன்னும் அதை சொல்லிட்டு இருக்காங்க அந்த படத்தை. சோ அந்த மாதிரிதான் ட்ரெண்ட் செட் பண்ணும். ஒரு 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 ஆக்ஷனுக்கே ட்ரெண்ட் செட் பண்ணும் படம். கரெக்டா? சோ அதே மாதிரி ஓகே கண்மணி இதை வந்துட்டு மணிரத்னம் சச்ச ரெஸ்பான்சிபிளா நிறைய இடத்துல இதை பண்ணிருக்காப்ல. ஏன் வந்துட்டு இந்த காட்டுன்னு ஒரு கூலி படத்துல பண்ணலன்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்துட்டா இந்த படம் ஓகே கண்மணியில கணபதினு ஒரு ரோல் இருக்கும். லைக் ரெண்டு கப்புல காட்டிட்டு இருப்பாங்க. அவங்களையும் இப்ப ரியல் டைம்ல இருக்கிற ரெண்டு லவ்வர்ஸையும் கரண்ட்ல லவ் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேர்த்தையும் காட்டி பேரலா போயிட்டு இருக்கும் ரெண்டு கப்பலோட ஜேர்னி. கரெக்டா? சோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல அந்த வேரியேஷன் டுவர்ட்ஸ் இது. அப்புறம் லவ்வோட டெஃபினேஷன் வந்துட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கு எப்படி வேரி ஆகுது, கடைசியில அவங்க எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறாங்கிறத நல்லா காட்டிருப்பாப்ல. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். கரெக்டா? இது ஏன் சொல்றேன்னா இப்போ இந்த அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்கள் வந்துட்டு உனக்குள்ள மென்டலி ஒரு கொலாப்ஸ் உருவாக்குது. கரெக்டா? என்ன ஏதுனே தெரியாம அரகுற பச்சா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண. கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா எப்படி இருக்கோ, பாசிட்டிவான விஷயங்கள் 100 படம் வந்தா தான் அந்த எஃபெக்ட் கொடுக்கும். நெகட்டிவ் படம் 1 வந்தா கூட அந்த எஃபெக்ட் கொடுத்துரும். கண்டிப்பா. சோ அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். கண்டிப்பா. ஏன்னா ஏற்கனவே இந்த 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 பர்டிகுலர் சொசைட்டி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கானுங்களோ அதுக்கு அத்தியாராகிற ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவன் செலிப்ரேட் பண்ணுவான். ஒரு சேஞ்சுங்கிறது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ நடக்க போறது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஸ்லோ ப்ராசஸ். கரெக்டா? சோ எப்பவுமே சடன் ப்ராசஸ்க்கு தான் ஒருத்தர் ரியாக்ட் ஆகும், ஸ்லோ ப்ராசஸ்க்கு ரியாக்ட் ஆக மாட்டான். சோ நீங்க இந்த சடன் ப்ராசஸ்ல இன்னைக்கோட ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா என் படம் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ற சில்லறத்தனம் மிகப்பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸை இன்னைக்கு இருக்க யங்கர் ஜெனரேஷனுக்கு கிரியேட் பண்ணும். இந்த வெல் கிராஃப்டட் ஃபிலிம்ஸ் தான் இருக்குல்லே மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மொக்கையா எடுக்கப்பட்ட படம், எங்கேஜ் பண்ணாத படம், இல்ல எமோட் பண்ணாத ஒரு படம் பிரச்சனையே கிடையாது. கரெக்ட். அது போயிடும். ஏன்னா சுந்தர்சி மாதிரி ஆட்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் கோயிங் டு பி பிளேட் இன் சன் மியூசிக் அந்த பாடல்கள் அவ்வளவுதான். அதுலயும் நம்ம வீடுகள்ல இருக்க செட்டப்க்கு சன் டிவில அந்த மாதிரி பாட்டு வந்தா நம்ம ஸ்விட்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பட் ஆனா சில வெல் கிராஃப்டட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதாவது நல்லா எடுக்கப்பட்டு பட் மிசோஜினிஸ்டிக்கான கருத்தை மக்களிடம் பதிய வைக்கக்கூடிய படங்கள். கரெக்ட். அர்ஜுன் ரெட்டி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் காற்று வெளியிடையுமே ஒரு மிசோஜினிஸ்டிக்கான படம் தான். அந்த மாதிரி சில படங்கள் இருக்கு. சோ இந்த படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய த்ரெட்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மாஸ் படங்கள், ஏன்னா இதுக்குமே ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இன்டு தியேட்டர் இருக்கு. சோ இந்த மாதிரி படங்கள் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுதுன்னா ஆடியன்ஸ ரொம்பவே ட்ரிகர் பண்ணி விட்டுருது. இது அவனுக்கே தெரியாம சப்கான்சியஸ் லெவல்ல அவனுக்கு எமோட் பண்ணும். இன்னைக்கு நாளைக்கு அவன் ஒரு டெசிஷன் எடுக்க போறான், இல்ல அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும், இல்ல ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ண போறான்னா அவன் இப்படிதான் வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சுக்குவான். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல வந்து மத்த ஆட்கள் கிட்ட இருந்தோ ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் இருக்கிறதே இல்ல. ஏன்னா அவ்வளவு இறுக்கமா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பிலிம்ஸ் தான் வந்து எப்படி நான் அப்ரோச் பண்ண ஒரு விஷயத்த அவனுக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுக்கறது டிவியும் பிலிம்ஸும் தான். இல்ல கேக்குறவங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா இவங்க பேசுறத பார்த்தா சினிமா வந்துட்டு நல்லா இருக்குன்னா எல்லாரும் சில்லற பயலா மாறிடுவாங்கிற மாதிரி சொல்றாங்க நினைச்சுப்பாங்க. பட் அது கிடையாது. ஜென்ரல் ஆஸ்பெக்ட் என்னன்னா எப்படியும் அது ஒரு 1% ஒரு 10% தான் மைண்ட்ல ஒரு விஷயத்த பூத்துதான். அந்த 10% தப்புங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. சோ அதான் கிட்டத்தட்ட நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் மக்களை வந்து ரொம்ப தேய்ச்சிட்டோம். நீ எவ்வளவு தேய்ச்சாலும் இவனுக்கு பாத்துட்டு இருக்கவனுக்கு பாத்துட்டே தான் இருக்க போறானுங்க. அதை விட்டோம்னா ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்டா எப்பவும் போல நீங்களே ஆரம்பிச்சிருங்க. ஒரு படம் அதுக்கு வழக்கம் போல நாங்க சொல்ற மாதிரிதான் அதுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு வேல்யூ இருக்கும். கடைசி அதுல இருந்து ஏதோ ஒரு டேக் இருக்கும் மக்களுக்கு. சோ அந்த டேக் என்னவா இருக்குங்கிறத அந்த ரைட்டர் தான் டிசைட் பண்ண போறான். கரெக்டா? சோ அந்த இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்துட்டு ஆன்டி சோசியலா இல்லாம கொஞ்சமாவது மைல்டா இருந்தா நல்லா இருக்கும். நீ வந்துட்டு வேற லெவல் பியாண்ட் சயின்ஸையோ இல்ல வேற லெவல் விஷயத்தையோ சொல்லனா கூட பரவாயில்ல, தப்பா சொல்லிடாதங்கிறது தான் மேட்ரு. ஸ்டாக். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த ஹீரோஸ்
பெரிய பெரிய ஹீரோஸ் அவங்களோட ஸ்டார் வேல்யூக்கு வேண்டி சில விஷயங்கள் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன அந்த பட்டக் சீன் மாதிரிதான். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்போதைக்கு அப்ப போயிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணா, அந்த ஹீரோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஓட் பேங்க் தயாரிக்கிற அளவுக்கு இப்ப இருக்காங்களோ அந்த அளவுக்கு கரெக்டா அவ்வளவு பேர் அதை பார்க்க போறோம். சோ இது வந்துட்டு நம்ம சொல்ற இந்த பாயிண்ட் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பார்வதி மேனன் கூட நம்ம ரெட்டியை கிழிச்சு விட்டுருப்பாப்ல காட்டுத்தனமா. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஆல்சோ. அவங்க வந்துட்டு வேற லெவல் ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கணும் இந்த இடத்துல. அவன் என்ன சொல்ல வர போறான், ஏன்னா அவன் நம்பி ஒரு 100 பேர் இருக்கான். அவன் எடுக்கிற ஒரு ஷாட்டையும் அவன் கணிக்க தான் போறான் கரெக்டா. அதுல இருந்து அவன் ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகி அதுல இருந்து எடுத்துக்க தான் போறான் இன்புட்டா. கண்டிப்பா. சோ அந்த காலத்துல நடந்தது ஓகே ஃபைன் டன். ஆனா இப்பயும் அது திரும்பி நடந்துட்டு இருக்கிறது வேற வேலைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஸோ இது ஒரு ஹோல்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். லைக் ரெஸ்பான்சிபிளான சமுத்திரக்கணி டைப்ல இல்ல, பட் இர்ரெஸ்பான்சிபிளா இல்லாம இருந்தா போதுங்கிற மாதிரி தான் வச்சுக்கிறேன். தேவையில்லாத கருத்து போச்ச நீ சும்மா ஒரு கமர்ஷியலா விற்கணுங்கிறதுக்காக என்ன மயிரவனா உள்ள தூக்கி அடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமே நம்மளே வந்து பேட்டி கொடுத்துக்கலாம். விமன் தாங்க சிங்கப்பெண்ணே தாங்கன்னு பேசுறது வந்துட்டு ஒரு யூஸ் போச்சும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரிதான் நீங்க சொன்ன கடைசி பாயிண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அந்த ட்ரூ டு ஜானரா இருக்கணும். இப்ப லவ் படம் தான் எடுக்க போறேன்னா அதுல வந்து புளுத்தி மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு ஐட்டம் நம்பர் வைக்கிறது, அது வைக்கிறது, அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறதுன்னு வச்சு வைக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனா அதுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாத விஷயங்களா வைக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சென்சார் விஷயங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்சர்னிங் ஃபேக்டரா இருக்கு. ரொம்ப பாடி ஷேம் பண்ற இல்ல ரொம்ப ஃபிளஷ் மார்க்கெட்டிங் பண்ற படங்கள் என்னவா இருக்குன்னா இங்க யூ படங்களா வருது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதெல்லாமே வந்து ஏ கேட்டகரி, ஏலையோ இல்ல யூஏலையோ கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய வேண்டிய படங்கள். அதான் ரொம்ப சீக்கிரமாவே இந்த சின்ன பசங்களுக்கு போய் சேர்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுக்கும்போது இது என்னவா போய் சேருங்கிறதையும் கொஞ்சம் மைண்ட் செட்ல வச்சுட்டு எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அதே மாதிரி என்ன சொல்றதுன்னா இப்போ அதான் ஒரு பேசிக் புரிதலோட இந்த படங்களை இவங்க அப்ரோச் பண்ண வேண்டியது ரொம்ப பெரிய முக்கியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வேணா ட்ரெண்டா இருந்திருக்கலாம், பட் அந்த ட்ரெண்டையே இவங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றதுங்கிற ஒரு மிகப்பெரிய அலார்மிங் ஃபேக்டர். இது இன்னைக்கு இவங்க ஜென்ரேஷனுக்கு இதை பெருசா பாதிக்கலனாலும் நாளைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனோட மிகப்பெரிய பேஸ்மெண்டே வந்து இன்னைக்கு இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் தான். அப்புறம் நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி பர்சனல் கேள்விகளை வந்து தவிர்க்கணும்னு வந்து திரு டைலர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.